Okay. Okay, then I hope some of you know me and others don't know me. Okay, Fine, sir. okay. Okay, my name is Ahmad Abdullah and I'm from Atalashana and I'm a lecturer in Southeastern University of Sri Lanka. So I have completed TESOL, teaching English as second language. அதாவது இங்கிலீஷ் இரண்டாம் மொழியாக எப்படி டீச் பண்ணணும் இடத்துல ஸ்பெஷல் டிகிரி முடிச்சுட்டு இப்போ அங்கே லெக்சரர் வைக்கிறேன். Okay, just a small introduction and I hope there are 30, 34 participants here. Okay then, shall we start the session? Okay, you can interact, you Yes, can sir. talk. Yes, sir. Okay, நான் பேசுறதெல்லாம் clear ஆகித்தானே? Sir. Okay, okay, நீங்க எல்லாரும் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான பிளேஸ்ல இருக்கிறீங்க தானே? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது இது ஒன்றும் இல்லாம because you all are going to write your O levels in few weeks. Okay, உங்களோட O levelக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீக்குது. ஒரு மந்த்தும் இல்லை, அதை விட குறவு தான் நீக்குது. ஸோ ஸோ நீங்கள் வந்து மிச்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ வை வி ஆல் ஆர் கெதர்ட் ஹியர்? நாங்கள் இப்போ என்னத்துக்காக நீங்கள் வந்திக்கிறோம்? O level pass பண்ண. O level பாஸ் பேப்பர் சம்மந்தமா. ஓகே, O level பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன சப்ஜெக்டில்? English. English. ஓகே, இங்கிலீஷ். ஓகே, கேன் யூ ஆல் டெல் மீ இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இங்கிலீஷ் படிக்கணும் கட்டாயம் தேவையில்லையே. இந்த ஆ இடத்துக்கு போனாலும் அதை இப்ப படிக்கணும். ஆ படிக்கணும். but ஆ அப்படின்னா என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிக்கா? yes, என் வாய்ஸ் கிளியர் ஆகிக்குது தானே? பட் சில ஆட்கள் பேசுறது கொஞ்சம் அந்த பிரேக் ஆகி வாய்ஸ் பிரேக் ஆகி Yes, வருது. sir. ஓகே ஃபைன். ஓகே பாருங்க, இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஓகேயா, இங்கிலீஷ் பாஸ் பேப்பர். இங்கிலீஷ் இஸ் ரியலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் விளங்கணும். ஓகே, ரியலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய இடத்துல. அதுவும் இப்போ நீங்கள் O level ஓகேயா, O levelல முக்கியமான சப்ஜெக்ட் என்ன நான் செய்ய பர்சனல்லேருந்து நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட லாங்குவேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒன்று என்ன செய்வீங்க? தமிழ் அல்லது சிங்கள செய்வீங்க. தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக மெயினாக இம்பார்ட்டன்ட் ஆகிறது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். டியோல் அக்ரி? இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா இங்கிலீஷை விட? பிகாஸ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பொதுவாக அநேகமான நாட்கள் வந்து ஃபாரின் போகிறாங்க, அப்படித்தானே? yes. ஓகே, ஃபாரின் போகிறதுல நீங்கள் எந்த கண்ட்ரியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எந்த கண்ட்ரிக்கு போனால் நல்லா? சும்மா இந்த கட்டார் சவுதி அப்படி போனால் நல்லமா? அப்படி இல்லாட்டி யுனைடெட் கிங்டம் யூகே, அதே மாதிரி கனடா, அப்படி ஆங்கிலோஃபோன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், இந்த யூகே அமெரிக்கா அது மாதிரி கண்ட்ரிஸ் போக விருப்பமா? பொதுவாக எல்லாருமே வந்து யூகே கனடா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போக தான் விருப்பப்படுவாங்க. பட் அங்கே எல்லாம் சும்மா போக முடியாது. நம்ம கட்டாருக்கு அதே மாதிரி சவுதிக்கு போகிற மாதிரி அங்கே சிம்பிளாக போக முடியாது. அங்கே நாங்கள் வந்து IELTS எக்ஸாம் செய்யணும், IELTS எக்ஸாம். ஓகேயா, அந்த IELTS எக்ஸாம் நீங்கள் தேவைன்னா விசாரிச்சு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி வெரி ஹார்ட். ஓகே, த எக்ஸாம் வில் பி பேஸ்ட் ஆன் 4 ஸ்கில்ஸ், 4 ஸ்கில்ஸையும் வச்சு. என்னென்னா உங்களோட ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு குறிப்பிட்ட பேண்ட்வித்தை விட கூட இருந்தால் தான் நீங்கள் போகணும். எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபா சல்லி பே பண்ணணும். ஒரு கிளாஸ் 2 months கிளாஸ் போகிறேன்டா கிட்டத்தட்ட 20,000. இவ்வளோ எல்லாம் செலவிக்குது. ஆனால் உங்களுக்கு O levelல இங்கிலீஷில் ஜஸ்ட் ஒரு C பாஸ், கிரெடிட் பாஸ் இருந்தால் போதும் அந்த IELTS இல்லாமல் இந்த கண்ட்ரிஸ் போகிறதுக்கு. we call them IELTS waiver. ஓகே, வே ஆஃப். அப்போ இங்கிலீஷ் O level இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள், இது இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய செலுத்தி போகலாம். நான் சிம்பிளாக சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அப்படி ஒரு அந்த IELTS எக்ஸாமுக்கு வே ஆஃபாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த O level இங்கிலீஷ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக பேச விரும்பல, சிம்பிளாக அதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, தென் ரெண்டாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் எக்ஸாமுக்கு மிகவும் கிட்டே ஆகிக்கிறீங்க. எக்ஸாமுக்கு மிகவும் கிட்ட கொஞ்ச நாள் தான் நீக்குது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் I have shared a picture. Can you see that picture? Yes. Yes, sir. Okay, Yes, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குது?
அந்த பாக்ஸ் அவங்க இழுத்துட்டு போறாங்க. ஒரு ஆள் போல் என்னத்தை இழுத்துட்டு போறாரு. ஓகே ஓகே தள்ளுற இதுல யாரும் ஃபர்ஸ்ட் போறாங்க முன்னுக்கு போறாங்க அந்த அந்த கோல்டு ball ப்ளூ கலர் டிஷர்ட் ஓகே போட்டவர். ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு ரவுண்ட் ஸ்பேர் இப்போ என்னன்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்கு இவங்க எல்லாம் ஸ்கேர் ஷேப்ல சேர்ந்து தள்ளுறாங்க ஸ்கேர் ஷேப்ல தள்ளினா மூவ் ஆகுறது கூடயா இல்லாட்டி ஒரு குளோப் ஒரு ஸ்பெரிக்கல் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறத தள்ளினா ஸ்பீடா போகுமா ரவுண்ட் செல்ல ரவுண்ட் ஷேப்ல இதுக்கு நாம சொல்லுவோம் தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் இந்த மூணு பேரும் என்ன செய்யறாங்க கஷ்டப்பட்டு தள்ளி கஷ்டப்பட்டு இது பண்றாங்க ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாரு இவரு ஜஸ்ட் வெயிட் ஈஸியா தள்ளிட்டு போறாரு. ஈஸியா தள்ளிட்டு போறாரு. ஹலோ வாட் ஃப்ரண்ட் பேஜ் ஓகே ஓகே டன் அப்ப பாருங்க இப்போ இதுல வந்து என்ன செய்யறது இவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பட் திஸ் பர்சன் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாரு பாத்தீங்களா திஸ் பர்சன் Yes. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்றாரு ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்றதால இவரு மத்த ஆட்களை விட முன்னுக்கு போறாரு மத்த ஆட்களை விட முன்னுக்கு போறாரு ஸோ அந்த கன்செப்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த பேப்பர் கிளாஸும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதாவது இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி எல்லா கிராமரையும் போட்டு படிச்சு அந்த டென்ஸ் இந்த டென்ஸ் எல்லாம் படிச்சு மிச்சம் கஷ்டப்பட தேவையில்ல நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா 8 பாஸ் பேப்பர்ஸ் ஓகே உங்களோட நியூ கரிக்குலம் சேஞ்ச் பண்ண 2016 அதிலிருந்து வந்து 8 பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து அதில் ஒவ்வொரு கொஷனை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு பேப்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ நம்ம அப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் சொன்ன நான் தர அந்த நோட்ஸ் அதில் மட்டும் நீங்கள் படித்தாலே போலும் டெஃபினெட்லி ஒரு ஹையர் கிரேட் ஓ லெவல் இங்கிலீஷில் ஒரு ஹையர் கிரேட் எடுக்கிறதுக்கு டெஃபினெட்லி அது உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தட்ஸ் a ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஸோ தென் ஷெல் வி ஸ்டார்ட் த கிளாஸ் இப்பதான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இதுக்கு முந்தி தந்தது குட்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஓகே குட்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஓகே ஸோ யூ ஆல் ஆர் கோயிங் டு ஒர்க் ஸ்மார்ட் இருக்கிற கொஞ்ச டைம் உள்ளுக்கு எப்படி குயிக்காக படித்து நல்ல ஒரு கிரேட் எடுக்கிறங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் டெஸ்ட் 1 ஓகே நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம் பேப்பர் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் பேப்பரை தனியாக எடுத்து செய்ய போனால் என்ன நடக்கும் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 அப்படின்ட்டு வேணா ஆக ஈஸியானது அப்புறம் கொஞ்சம் ஹார்டானது ஒரு டெஸ்ட் 10 11க்கெல்லாம் போக போக்குள்ள நீங்களே டயர்ட் ஆயிடுவீங்க ஒரு பேப்பரோட என்ன செஞ்சிடுவீங்க ஃபெடப் ஆகிடுவீங்க ஓகேவா அப்போ அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆகவே ஈஸியான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அதை எப்படி செய்கிறேன் அதுக்கு பிறகு அதை விட கொஞ்சம் ஹார்டன் அதை விட கொஞ்சம் ஹார்ட் அப்படி போகும்போது உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே தென் வில் ஸ்டார்ட் த கிளாஸ் ஸோ த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முதலாவது டெஸ்ட் உங்களோட ஸ்கீமையும் நான் ஃபுல்லாக பார்த்தேன் ஓகே உங்களோட மார்க்கிங் ஸ்கீம் அதை எப்படி கொஷின்ஸ் எடுக்கிறாங்க என்னென்னத்தை பேஸ் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெஸ்ட் 1ல் அவங்க செக் பண்ண போகிறது vocabulary எதை செக் பண்ண போகிறாங்க வாட் யூ மீன் பை vocabulary Vocabulary. vocabularyன்னு சொல்றது வேர்ட்ஸ் vocabulary என்னன்னா வேர்ட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும் சரி பெரிய கிராமர் அது இது ஒன்றுமே தேவையில்ல ஜஸ்ட் உங்களுக்கு சில இங்கிலீஷ்ல சில வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த டெஸ்ட் 1 செய்ய முடியும் ஓகே ஸோ சிம்பிளி நாம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட் 1 அதாவது இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து 2023 ஓகே 2023 ஓ லெவல்ட டெஸ்ட் 1 ஓகே இதில் நம்ம பார்ப்போம் இப்போ என்ன செய்யணும் தேர் ஆர் 6 பிக்சர்ஸ் சரியா உங்களுக்கு 6 பிக்சர்ஸ் தந்து இந்த பிக்சர்ஸுக்கு மேட்ச் ஆகக்கூடிய இந்த சென்டென்ஸ் இல்லாட்டி ஃப்ரேசஸ் இதை கனெக்ட் பண்ணணும் ஓகே பாருங்க ஆகவே ஈஸி a lake full of flowers what do you mean by lake பூக்கள் நிறைந்த ஏரி. குளம் ஏரி அல்லது குளம் ஓகே அப்ப இந்த பிக்சர்ல எது மேட்ச் ஆகுது அதுக்கு ஓகே வெரி குட் பாருங்க ரெண்டாவது an instrument for measuring temperature what do you mean by temperature வெப்பநிலை சூடு அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கருவி கருவி அளக்கக்கூடிய கருவி என்ன இது வெப்பநிலை அளக்கிற கருவி எது என்ன இதுல என்ன E okay very good E okay the star that warms the earth warms in the warmed என்ன பூமி அளக்கும் வெப்பம். warmed என்ன
சூடு சூடாக்கக்கூடிய நட்சத்திரம் வெப்பமாக்கக்கூடிய பூமியை வெப்பமாக்கக்கூடிய நட்சத்திரம் எது உம், சூரியன் எஃப் எது வரும் F எஃப் F எஃப் பாருங்க F. சூரியன் சூரியன் என்று சொன்னாலே சூடு தானே அப்ப சூடாகக்கூடியது சூரியன் ஸோ தி ஆன்சர் இஸ் எஃப் ஓகே ட்ராப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தட் ஃபால் ஃப்ரம் த ஸ்கை வானத்திலிருந்து விழக்கூடிய சுத்தமான தண்ணீர் என்னது A ஏ சிம்பிளி ஏ ஓகே டார்க் ஐவியர் தட் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் த சன் ஓகே கண்ணில் அணியக்கூடிய ஒன்று என்ன D டி ஓகே சம்திங் தட் இஸ் ஹெல்ட் ஓவர் ஒன்ஸ் ஹெட் ஃபார் ப்ரொடெக்ஷன் தலைக்கு மேல பாதுகாப்புக்காக வேண்டி வைக்கக்கூடிய ஒன்று என்ன டி டி அங்கலா ஓகே இந்த கொஸ்டினை டெஸ்ட் ஒன்று செய்யறதுல உங்களுக்கு யாராச்சும் டவுட் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா தெரியாத வேர்ட்ஸ் இருக்குதா இல்ல ஓகே சரி இல்ல ஓகே ஓகே நான் இன்னமொரு விஷயம் சொல்றேன் இந்த கிளாஸுக்கு வந்திக்கிற கூடியவங்க நல்ல டாப் லெவல் அதாவது ஒரு 50 60 70 மார்க்ஸ் எடுக்கிறவங்களும் இருப்பீங்க சரியா மேபி 20 30 40 மார்க்ஸ் எடுக்கிறவங்களும் இருப்பீங்க ஸோ நான் கிளாஸ் செய்யும்போது என்ன செய்யணும் எல்லாரையும் கம்பைன் பண்ணி தான் செய்யணும் ஓகேவா ஸோ சம்டைம் நல்ல டாப் லெவல் மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேபி போரிங் ஆகிக்கலாம் பட் இட்ஸ் ஓகே ஸ்டில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்க அடுத்தடுத்த கிளாஸில் நான் டிவைட் பண்ணிக்கிறேன் இத்தனை டெஸ்ட் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இத்தனை டெஸ்ட் டிவைட் பண்ணிக்கிறேன் அந்த ஆர்டருக்கு போய்த்து 5 கிளாஸில் உங்களுக்கு 16 டெஸ்ட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டுக்கெல்லாம் சம்டைம் மேபி போரிங்காக இருக்கலாம் பிகாஸ் ஈஸியான கொஷின்ஸ் பார்க்குறதால பட் ஸ்டில் கொஞ்சம் புவர் ஸ்டூடெண்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லிட்டு ஓகே இதில் பாருங்கள் இதுலேயும் அதே போல் 6 பிக்சர்ஸ் மென்ஷன் 6 பிளேசஸ் சரியா இது 6 இடங்களை செல்லுது சரியா இதுக்கு கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திக்குது ஏன்னா பரோ 2 புக்ஸ் எட் அ டைம் ஒரு தடவையில் நீங்கள் 2 புக்குகளை வாங்கிக்கிட்டு போக முடியும் என்ன இரவலாக எடுத்துட்டு போக முடியும் அது எதுக்கு பொருந்தும் C சி library இது லைப்ரரி ஓகே செகண்ட் ஒன் வெயிட் இன் த கியூ வாட் யூ மீன் பை கியூ கியூ வரி யூபி வரிசை வரி ஓகே லைன் ஓகே லைன்ல வாரது ஓகே எது பொருத்தம் D டி டி டில தான் கியூல இருக்கிறாங்க கீப் த கிளாஸ் ரூம் நீட் அண்ட் டைடி வாட் யூ மீன் பை டைடி சுத்தம் சுத்தமாக கிளீனுக்கு இன்னொன்று தான் டைடி ஸோ கிளாஸ் ரூமை சுத்தமாக வச்சுக்கணும் எது பொருந்தும் F எஃப் தான் கிளாஸ் ரூம் ஓகே ஃபோர்த் ஒன் டூ நாட் ஸ்மெல் ஓ டேஸ்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் மோந்து பார்க்க வேணும் என்ன A ஏ ஏ வந்து ஒரு லெபோரேட்டரி ஸோ ஏ தான் வரும் ஓகே டூ நாட் பிரிங் பென் டிரைவ்ஸ் இன் டு த கம்ப்யூட்டர் ரூம் எது டி சிம்பிளி பி ஓகே டூ நாட் ரன் த ஏரியா இஸ் ஸ்லிப்பரி வாட் யூ மீன் பை ஸ்லிப்பரி விழும் வழுக்கிறது ஓகே பாருங்க இது என்னது பிக்சர் இந்த பிக்சரை பார்த்தா என்ன இடம்னு கண்டுபிடிக்கலாமா swimming pool ஸ்விமிங் Pool. பூல் ஸ்விமிங் பூல் பத்தி Swimming குளிச்சிக்கிறீங்களா அதுல ஓரம் எல்லாமே என்ன எப்பவும் தண்ணியால் ஒரே வலிக்கிட்டு இருக்கும் சம்டைம் ஓடினா நிறைய வீடியோஸும் பார்த்துப்பீங்கன்னா ஸ்விமிங் பூல்ல புழுற மாதிரி அடிபடுற மாதிரி ஸோ ஸ்லிப்பரிங்கிறது வழுக்கிறது ஸோ இது வந்து 6th வந்து ஆன்சர் இ ஓகே ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குயிக்காக போகும் ஆகவே ஈஸி ஓகே போஸ்ட் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்கூல் ரெஸ்டாரண்ட் ஹார்பர் எல்லாமே ஆக ஈஸியானது ஹாஸ்பிட்டல் எது இதுல டி டி D ஓகே இன்ஜெக்ஷன் டி சரியா இந்த டி வந்து என்ன இன்ஜெக்ஷன் சிரிஞ்ச் போட்டிக்கிறாங்க ஸோ அது ஹாஸ்பிட்டல் ஓகே ரயில்வே ஸ்டேஷன் எது F ஒரு ரயில் வந்து வருது ஓகே ட்ரெயின் வந்து வருது ஓகே ஸ்கூல் B டி பிளாக் போர்டு வச்சுக்கிறான் ஸோ ஸ்கூல் 4 வந்து ரெஸ்டாரண்ட் A ஏ ரெஸ்டாரண்ட் மெனுவை போட்டிக்கிறாங்க அந்த ஸ்பூன் எல்லாம் மீக்குது ஓகே ஹார்பர் விச் ஒன் E ஓகே வெரி குட் இப்ப பாருங்க உங்களுக்கு சில பிக்சர்ஸை போட்டு அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் தந்திக்கிறாங்க என்ன அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் வாட் யூ மீன் பை ஃபாஸ்ட் ஃபுட் உடனடி உணவுகள் நாம கடையில சாப்பிடுவோம் தானே இந்த விங்ஸ் சப்மெரைன் பர்கர் பிஸ்ஸா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இன்னொரு நேம் தான் சம்டைம் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தராம ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு தரலாம் என்னது ஜங்க் ஃபுட்ஸ் JUNK ஜங்க் ஃபுட்ஸ் என்றாலும் என்ன ஜங்க் ஃபுட்ஸ் என்றாலும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஓகே ஓகே இந்த பர்கர் சப்மெரைன் அது ஹெல்த் தான் ஓகே ஸோ அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட் இதில் எது பொருத்தம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு
A. Wear a face mask. D. D. சில சில நேரம் ஆட்கள் குழம்பு இந்த சீலையும் ஃபேஸ் மாஸ்க் தானே போட்டிக்கிறாரு அப்படின்னு சில நேரம் குழம்பலாம். ஆனா இதுல வந்திக்கிறது இது ஹீட்டை செக் பண்ணிக்கிறாரு. ஓகே, டெம்பரேச்சர். ஆனா இதுல தானே என்ன அந்த மாஸ்க் போட்ட பிக்சர் இருக்கு. ஸோ ஃபேஸ் மாஸ்க் இதுக்கு தான் வரும். ஓகே, வாஷ் யூர் ஹேண்ட்ஸ். B. ஓகே, தென் கெட் யுவர் டெம்பரேச்சர் செக்ட். டெம்பரேச்சர்ண்டா C. ஸ்டார்ட்லேயே சொல்லிதான் டெம்பரேச்சருங்கிறது சூடு, உங்களோட வெப்பம், அதாவது சி டெம்பரேச்சர் செக் பண்றது. யூஸ் ஹேண்ட் சானிடைசர். F. ஓகே, மெயின்டைன் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். E. E. வெரி குட் வெரி குட் வெரி குட். குயிக்கா போமா. ஓகே, இப்போ இதுல பாருங்க ஒன். ஓகே, on a box full of glassware. ஓகே, on a box full of glassware. glassware என்ன? கண்ணாடியாலான பொருட்கள். கண்ணாடியாலான பொருட்களுக்கு என்ன போடுவாங்க? ஹேண்டில் வித் கேர். ஹேண்டில் வித் கேர், கவனமாக கையாளுங்க. ஓகே, at a building site. building site என்ன? பில்டிங் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறாங்க, என்ன கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது, அந்த இடத்துல என்ன வரும்? Caution men at work. கௌஷன் men at work. men at work பொதுவாக வந்துட்டு வேலை செய்யக்குள்ள, ரோட் வேலை செய்ய போக்குள்ள போடுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கௌஷன் என்ன? எச்சரிக்கையாக இருங்கள். men at work, ஆட்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, at a building site ஐத்தான் வரும். ஸோ செகண்ட் ஒனுக்கு இ. ஓகே, தேர்ட் ஒன் on a beach. எஃப் பாருங்க, இங்க சி இருக்குது, இங்க பீச் இருக்குது, கனெக்ட் பண்ணி விடுதா. நோ பேவிங் ரஃப் சி. நோ பேவிங் குளிக்க வேணாம். ரஃப் சீண்டா என்ன? மோசமான ஆழமான கடல். ஓகே, இன் அ பஸ். D. Reserved for pregnant mothers, sometimes reserved for elders, reserved for clergy. What do you mean by clergy? இப்படி பாத்தீங்கன்னா reserved for clergy. No. What do you mean by clergy? கிளர்ஜி என்று சொன்னால் மத குருமார். பார்த்தீங்க தமிழில் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், மத குருமார்களுக்கு ஒதுக்கப்பட்டு. ஸோ கிளர்ஜின்னா மத குருமார். ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1ல் உங்களோட வொக்காபுலரி தான் செக் பண்ண போகிறாங்க, வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ பஸ்ஸுக்கு வந்து அடுத்தது. ஓகே, எட் அ டெம்பிள். கோயில் என்ன போட்டிப்பாங்க? சி டேக் ஆஃப் யர் ஷூ. கோயிலுக்கு, டெம்பிளுக்கு, பள்ளிவாசலுக்கு எல்லாம் போகிறேன்னா ஷூவை வெளியே கழிச்சு தான் போகும். என்ன லைப்ரரி? இதுல சில நேரம் சரியா உங்கள சில நேரம் எல்லாருக்கும் சம்டைம் தெரிஞ்சிருக்கும். சில ஆட்கள் வந்து இப்ப ரிஃபரன்ஸ் ஒன்லிண்டா சம்டைம் ஃபர்ஸ்ட்டுக்கே மீனிங் பட்டிருக்காது. இது என்னத்தை சொல்ல வராங்கன்னு, இது எதுக்கு பொருந்தும்னு தெரியாம இருக்கும். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா சிம்பிளி ஒமிட் தட் ஒன், அதை அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாம் செய்யுங்க. பேலன்ஸ் ஆகிறது தூக்கி போட்டுருங்க. ஓகே, எனக்கு ரிஃபரன்ஸ் ஒன்லிண்டா என்னன்னு ரிஃபரிங் அ புக் அப்படின்னா என்ன? ஒரு புக் எடுத்து வாசிச்சு பார்க்கறது. ரிஃபர்ன்னு சொல்றது ஒரு புக்கை எடுத்து வாசிச்சு பார்க்குறது. இப்போ ரிஃபரன்ஸ் ஒன்லின்னு சொன்னால் அந்த லைப்ரரியில் போய்த்து புக் எடுத்து வாசித்து மட்டும்தான் பார்க்க முடியும், புக்ஸை வெளியே கொண்டு போகலாம். ஸோ அதால தான் ரிஃபரன்ஸ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 6க்கு பி வரப்போகுது. ஓகே, அடுத்ததாகவே சிம்பிள். அ பிளேஸ் வேர் பிளான்ஸ் லேண்ட் அண்ட் டேக் ஆஃப். லேண்டுன்னா தரை இறங்குது, டேக் ஆஃப் எடுக்கிறது. எங்கே நடக்கும்? எஃப், ஏர்போர்ட். Okay. A place of religious worship. D. மத சம்பந்தமான என்ன? டெம்பிள். ஓகே, a place where animals, birds and reptiles. What do you mean by reptiles? ஈருடகவாளிகள். என்னென்ன இருக்குது? crocodile, frog, அதுகள் மாதிரி. ஸோ அதெல்லாம் எங்க வச்சிருப்பாங்க? Zoo. Okay, sick people are given medical treatment here. Hospital. Okay, an institution of higher education. University. Books, magazines and newspaper are kept here. Library. Okay, ஆகவே ஈஸி. இப்ப கொஞ்சம் ஹார்ட். ஓகே, இப்ப இதுவும் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே, இது ஒரு டயலாக் பாருங்க. இது வந்து ஸ்டார்ட்ல வந்தது, ஐ மீன் 2016-17. இப்போ வரதெல்லாம் பிக்சர்ஸ் தான் வருது. 16-17. அப்போ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். டயலாகும் சில நேரம் வரலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் தான் வருமா? மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படியுமே பிக்சர்ஸ் தான் வரப்போகுது. இது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸுக்கு முந்தி தான் இந்த டயலாக் வந்தது. எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, குயிக்காக அந்த இதெல்லாம் மாற்றி எடுக்கிறாங்க. ஓகே, அங்கிள் நிமல், வென் வில் பி த ட்ரெயின் கம். ஓகே, அது தந்திக்கிறாங்க. ட்ரெயின் எப்போ வரும்? ஓகே, இன் அபவுட் 15 என்ன வரும்?
15 buy or Minutes. 15 close, 15 stop, 15 15 time. minutes. Minutes. 15 minutes. minutes. ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்குறாரு. அப்போ 15 மினிட்ஸால் வரும். ஓகே, இந்த கொஷின்ஸ் எல்லாம் செய்யும்போது ஓகேயா, உங்களுக்கு பென்சில் அப்படி ஏதாச்சும் இருந்துன்னு சொன்னா இதை மார்க் பண்ணிக்கோங்க. என்ன இப்போ 15 மினிட்ஸா, ஓகே மினிட்ஸ் கட், அது முடிஞ்சு. அடுத்தது என்ன, வாட்ஸ் த Time blank. now. Time now. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அது ஆன்சரை வச்சு கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் ஒன்லி 7:30. அப்போ 7:30ங்கிறது டைமை செல்றார். அப்போ இங்கே ஆன்சர்லேயும் டைம் இருக்குதோ, டைம் வரப்போகுது இங்கே. ஓகே, டைம். அப்போ இதுக்கு வந்து ஜி மினிட்ஸ். ஓகே, இதுக்கு என்ன வரப்போகுது, இ. E. ஓகே, அடுத்தது என்ன, ஹவு லாங் த ட்ரெயின் blank ஹியர். Stop. Stop here. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா ட்ரெயின் என்ன செய்யும், ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்டாப். அப்ப D. இதுக்கு வந்து டி வரப்போகுது. ஓகே, அடுத்தது, ஓ கேன் ஐ blank a book at the bookstore. புக் ஸ்டோர்ல புக்கை போய் என்ன செய்வோம், Can I buy? Buy. பை வாங்குவோம். ஸோ இதுக்கு வந்து ஏ. ஏ ஷுவர். எஸ் ஆஃப் கோர்ஸ், பட் பி குவிக். ஓகே, இப்போ இது வாங்கிட்டு வாங்க, ஆனாலும் அவசரமா வந்துடுங்க. ஷுவர் ஐ வில் பி பேக். இது மட்டும் தான் பேலன்ஸ் என்ன, சூன். அப்போ இதுக்கு வந்து எஃப். ஓகே, நான் குயிக்கா வந்துடுவேன். க்ளோஸ் பண்ணிக்குதே. இதுல பாருங்க, நீங்க மேல இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிங்க. யூஸ் த வேர்ட் தேர் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வேர்ட். பாருங்க, ஒன் எக்ஸ்ட்ரா வேர்ட். இந்த எக்ஸ்ட்ரா வேர்ட் தான் என்ன, க்ளோஸ். ஓகே, அது எக்ஸ்ட்ரா வேர்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட். ஸோ இது நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே, அதே போல தான் இதுவும் ஒரு டயலாக். ஓகே பாருங்க, ஹே ரஜன் யூ ஆர் லேட், வை டு யூ ஆல்வேஸ் ட்ராவல். ஓகே, ட்ராவல் பை ட்ரெயின். இப்போ நீங்கள் எப்பவும் ட்ரெயின்லேயே போகிறீங்க. நோ ஐ எம் நாட் லேட், ஐ ஆல்வேஸ் கம் டு ஸ்கூல் பை ட்ரெயின். நான் எப்போவுமே ட்ரெயினில் தான் வரேன். ஐ சி, டூ யூ எவர் blank யுவர் பைசிக்கிள். பைசிக்கிளை டிரைவ் பண்ணுறா. ரோன்னு சொல்கிறது போட் ஓடுறது. வாக் காரால் நடக்கிறது. ஃப்ளை என்ன, ஏரோப்ளேன்ல பறக்கிறது. ரைட் தான் வந்து என்ன, மோட்டார் பைக் ஓடுறது. பைசிக்கிள் ஓடுறதுக்கு ரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப பைசிக்கிளுக்கு என்ன வரும், Right. ரைட். ஓகே, அப்ப இதுல வந்திக்கிற வேர்ட்ஸ் வச்சு சிம்பிளாவே எங்களுக்கு பார்க்கலாம். இப்ப இவரத்து எஃப். ஓகே, ரைட். அதே மாதிரி ஐ ஜஸ்ட் என்ன, ஹவு டு யூ கம் டு ஸ்கூல். எப்படி நீங்க ஸ்கூலுக்கு வரீங்க. வெல் ஐ ஜஸ்ட் blank ஐ லிவ் க்ளோஸ் பை. ஸ்கூலுக்கு நல்லாவே கிட்டே இருந்தா நீங்க என்ன வாகனத்துல போவீங்க, Walk. வாகனமே யூஸ் பண்ண மாட்டீங்க, வோக் நடந்தே போயிட்டுவீங்க. ஸோ அதுக்கு என்ன வரப்போகுது, டி வோக். ஓகே, ஹே லக்கி யூ. அப்போ நல்லாவே கிட்டண்டா லேசி நடந்தே போய்த்திரலாம். ஐ ஆம் லேர்னிங் டு blank மை ஃபாதர்ஸ் டிராக்டர். டிராக்டர் எல்லாம் என்ன செய்வோம், ஃப்ளை பண்ணுவோமா, ரோ பண்ணுவோமா, டிரைவ் பண்ணுவோமா. கார். ஓகே, கார், பஸ், வேன், டிராக்டர் இதெல்லாம் டிரைவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வரப்போற ஆன்சர் ஏ. ஓகே, டிரைவ். ஐ வுட் லவ் டு என்ன, a plan, aeroplane, flight என்ன, fly. Fly. E. Fly. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் அந்த மவுஸ் பேட்ல தான் வந்து நான் வர இந்த லெட்டர்ஸ் எழுதுறேன், எல்லாம் ஷேப் இல்லாம வருது. ஓகே தானே. ஓகே, மீ டூ. ஐ நோ ஹவு டு blank a boat. போட் என்ன செய்வோம், ரோ. கப்பலை செலுத்துறதுக்கு நாம சொல்லும் ரோ சொல்லுவோம். ஓகே, அந்த நான் துடுப்பு போட்டு கப்பலை செலுத்துறதுக்கு தான் ரோன்னு சொல்றது. ஓகே, இப்ப பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 8 வருஷத்துடைய பாஸ் பேப்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, 8 வருஷத்துடைய பாஸ் பேப்பரை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, உங்களுக்கு நான் சில vocabularies தந்திக்கிறேன். அதாவது இந்த 8 பாஸ் பேப்பரையும் பார்த்துட்டு இந்த முறை வரக்கூடிய கொஷனுக்கு என்னென்ன vocabularies தேவைப்படலாம் என்ற ஒரு எனலைசேஷனுக்கு பின்னால உங்களுக்கு தேவையான இந்த vocabularies எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃபுல் லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். லிஸ்ட் ஒன்று போட்டு அதனுடைய மீனிங்கையும் தந்திக்கிறேன். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு டீச் பண்ணணுமா, டீச் பண்ண தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்து கிட்டத்தட்ட 8 vocabularies. நேச்சர் அண்ட் வெதர். நேச்சர் என்ன, இயற்கை. வெதர்னா காலநிலை சம்பந்தமான vocabularies. ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ், கருவிகள் சம்பந்தமான ஓகே இது சம்பந்தமான vocabularies. ஓகே, அடுத்தது பிளேசஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இடங்கள் சம்பந்தமான vocabularies. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி, சுகாதாரம் சம்பந்தமான vocabularies. எல்லாம் தமிழ் மீனிங்கோட இருக்குது. ட்ராவல்,
பிரயாணம் செய்கிறது சம்பந்தமான. ஓகே, நோட்டீஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ப்ரொஹிபிட்டட், தடுக்கப்பட்ட, ஸ்மோக்கிங் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய நோட்டீஸ் சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன். டைம் அண்ட் சீக்வென்ஸ், டைம் சம்பந்தமாக எப்படி இமீடியட்லி, உடனடியாக, கிராஜுவலி, படிப்படியாக, ஒகேஷனலி, அவ்வப்போது, இப்படி உங்களுக்கு ஜென்ரல் யூஸ்ஃபுல்னும் நார்மலாக யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு 80 வேர்ட்ஸ். நீங்கள் இந்த 80 வேர்ட்ஸ் மீனிங்கையும் சும்மா நார்மலாக ஒரு 5-10-15 நிமிஷம் போகுது சும்மா ரீட் பண்ணுறதுக்கு. இதை ரீட் பண்ணினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஷனை ஷுவராக செய்யலுமே ஆயிக்கும். ஓகே, 8 பாஸ் பேப்பரையும் பார்த்துட்டோம், 80 vocabularies பார்த்துக்கிறோம். ஸோ ஆஃப்டர் திஸ் டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் த ஃபுல் மார்க்ஸ் ஃபார் த டெஸ்ட் 1. ஓகேயா, அதோட சேர்த்து உங்களுக்கு சில யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸும் போட்டிக்கிறேன். ஏன்னா டயலாக் வந்துச்சு தானே, அப்படி டயலாக் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் தேவைப்படும். ஓகே, பாருங்க, ரிவர் சரவுண்டட் பை ட்ரீஸ், என்ன மரங்களால் சூழப்பட்ட நதி. A field full of green grass, பச்சை புல்லால் நிறைந்த வயல். அப்படி உங்களுக்கு மீனிங்கை இம்பார்ட்டன்னா எல்லா ஃப்ரேசஸையும் தந்திக்கிறேன். ஓகே, பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 29 ஃப்ரேசஸ் தந்திக்கிறேன் வித் தமிழ் மீனிங். ஓகேயா, இப்போ தமிழ் மீனிங்கோட தந்திருக்கிறதால உங்களுக்கு இதை ஃபுல்லாக இதை நீங்கள் பார்த்துட்டு போனால், ஓகே, இது ஃபர்ஸ்ட் பிடிஎஃப், எங்களோட நோட்ஸுடைய ஃபர்ஸ்ட் பிடிஎஃப். இதை நீங்கள் பார்த்துட்டு போனால் டெஃபினெட்லி டெஸ்ட் 1ல் உங்களுக்கு ஃபுல் ஸ்கோரும் கிடைக்க போகுது. ஓகே, டெஸ்ட் 1 சம்பந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குதா இப்போ? No, sir. Okay. There is a doubt in please ask. I will explain. Okay, then we are done with the test 1. We are done with test 1. Okay, we'll save this. Okay, then we'll move to the test 2. Test 2 இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க போகுது. ஓகே, பெரிய ஹார்ட் எல்லாம் இல்லை, இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க போகுது. சின்ன grammar விஷயங்கள் தேவைப்படும். ஓகே, fill in the blanks in the following dialogue. Use the word given in the box. Okay, write the letter of the correct word in the space given. The first one is done for you. இதுலயும் சொற்களை தந்து இந்த டயலாகை ஃபில் பண்ற மாதிரி. ஓகே, சொற்களை தந்து டயலாகை ஃபில் பண்ணணும். பாருங்க, I want to do something interesting this weekend. இந்த வீக்கெண்டில் நான் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும். லவ்லி, நல்லது. We can do something together. நம்ம சேர்ந்தே செய்யலாம். Yes, that sounds. ஓகே, எப்போவுமே வந்துட்டு that sounds good. நீங்கள் சொன்ன விஷயம் நல்லங்கிறதுக்காக வேண்டி that sounds good என்று ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, what are you planning to do? என்ன செய்ய போறீங்க? Well, I have arranged to go on a Trip. reach, go on a trip, go on a Trip. here, go on a van. That Trip to எல்லா Candy. எல்லா வேர்டையும் தூக்கி போட்டு பாருங்க, எது செட் ஆகுது? Trip. B தான் செட் ஆகுது. என்ன? go on a trip. அப்ப go on a trip. ஓகே, அடுத்தது பாருங்க. ஐயோ, மைக் ஆன் ஆகினா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, or else I will mute. ஓகே, trip to Candy. கேண்டிக்கு ட்ரிப் போம் with some friends. Do you want to come with us? எங்களோட வர போறீங்களா? Great. Blank, are you leaving? When are you leaving? Trip When are you cancel. leaving? Reach are you leaving வருமா? Here are you leaving வருமா? That are you, எது வரும்? அது ஒரு கேள்வி தானே. அப்ப கேள்வி When. கேட்கறதுக்கு கேள்வி When. கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் தான் when. when என்ன? when என்றா எப்போது? எப்போது? when என்றா எப்போது. அப்ப இது e. ஓகே, when are you leaving? when. ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த WH questions எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து what. What. வேற என்ன இது? வட்டுண்டா என்ன? என்ன? வட்டுண்டாலே என்னதான், வட்டுண்டா என்ன. ஓகே, அடுத்தது Where? When. வேண்டாண்டா என்ன? எங்கே? எங்கே? எங்கே. ஓகே, அடுத்தது என்ன இது? when. When. வெண்டா எப்போது? எப்போது. ஓகே, when. வேற என்ன இது? Why. வைண்டா Why. ஏன்? ஏன். வைண்டா ஏன். ஓகே, வேற என்ன இது? Who. who. ஓகே, யாரு. ஓகே, வேற Which. whom என்ன? யாருக்கு? யாரை
அல்லது Whose. யாருக்கு ம் யாருக்கு வரும். ஓகே, அடுத்தது ஹூஸ்ண்டா யாருடைய யாருடைய வேற என்ன இது Which. விச் விச் என்ன எந்த ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய வேர்ட்ஸ். ஓகே, நவ் வில் கெட் பேக் டு ஹியர். ஓகே, இப்போ பாருங்க, வி ஆர் ஹோப்பிங் டு பிளாங்க் கேண்டி பை லஞ்ச் டைம். லஞ்ச் டைமை போல நாங்கள் அங்கே என்ன செய்வோம்? Reach. Here Reach. that அங்கு சென்றடைவோம். ஓகே, அப்போ ரீச் ஏ. A. ஓகே, oh, in blank case, I have to come very early. What do you mean by that? In here. Here. Okay, அது அடுத்தது பார்ப்போம். அப்போ கொஞ்சம் டவுட் ஆகிக்குது தானே, அடுத்தது பார்ப்போம். Yes, you must meet me blank at 6:30 in the morning. That. That. Okay, you must meet me. எங்க மீட் பண்ணணும்? Here. 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 மீட் பண்ணணும் எங்கன்னு சொல்லல, எங்க? Here, இந்த இடத்துல. அப்ப இந்த here தானே என்ன வரும்? இதுக்கு வரப்போகுது சி. ஓகே, ஓ இன் தட் கேஸ், இது நம்ம வளமையா யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ். ஓகே, இன் தட் கேஸ் எஃப். ஓகே, இப்ப இந்த கொஷன் ஓகே என்ன கிராமரை பேஸ் பண்ணிக்கிண்டு யாராக்காலும் செல்லுமா? இதுதான் ஒரு கிராமர் பார்ட் வந்திக்குது, என்னத்தை பேஸ் பண்ணி? we say it collocation. சரியா? இங்கிலீஷ்ல வந்து கொலகேஷன் ஒரு விஷயம் இருக்குது. கொலகேஷன் என்னன்னு சொன்னா, சில விஷயம் இருக்கு எப்பயும் அது ஒன்றாகத்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தட் சவுண்ட்ஸ் குட், அது ஒரு ஃப்ரேஸ், அது வளமையாக அப்படித்தான் யூஸ் பண்ணப்படும். ஓகே, தட் சவுண்ட்ஸ் குட். ஓகே, அதே போல என்ன, கோ ஆன் அ ட்ரிப், கோ ஆன் அ ட்ரிப், வென் ஆர் யூ லீவிங். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கொலகேஷன்ஸ், அந்த வேர்ட் அதோட தான் ஜாயின் ஆகும். அதே மாதிரி பாருங்க, இன் தட் கேஸ், நீங்க இங்கிலீஷ் பேசக்குள்ள இங்கிலீஷ் எஸ்ஏல பார்த்து இல்லையா, இன் தட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்படின்னு சொன்னா, இன் தட் கேஸ்ன்னு சொன்னா நம்ம அப்படின்னு சொன்னா சொல்லுவோம் தானே, அதுக்கு தான் இந்த இன் தட் கேஸ்ன்னு சொல்றது. ஸோ இதுதான் கொலகேஷன். கொலகேஷன்ஸ் பற்றி ஒரு ஐடியா இருந்தால் உங்களுக்கு இதை ஈஸியாக செய்ய முடியும். அதனால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா, வேர் இஸ் கொலகேஷன்ஸ். ஓகே, அதனால் நான் உங்களுக்கு இந்த முறை இதை மாதிரி ஏதாச்சும் கொலகேஷன் சம்பந்தமாக ஏதாச்சும் கொஷன் வந்தால் இது தான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முக்கியமான கொலகேஷன் இதுதான் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு தந்திக்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொலகேஷன்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். ஸோ இதில் ஏதாச்சும் கொலகேஷன் வரதா இருந்தால் இதில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு கொஷனாக வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் பார்த்தா ஓகே பாருங்கள், டேக் அ ட்ரிப், ட்ரிப் கொண்டு போகிறது, டெலிவர் அ ஸ்பீச், ஒரு பேச்சை வழங்குறது, மேக் அ டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறது. ஓகே, கெச் அ பஸ், நான் வேகமாக ஓடி போயிட்டேன்னா பஸ்ஸை பிடிச்சேன். ஹேவ் அ கிரேட் டைம், மேக் அ மிஸ்டேக், டேக் அ பிரேக். நான் ஒவ்வொரு வேர்டாக சொல்லிட்டு போகலாம், பட் நீங்கள் இதை ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபுல் கொலகேஷன்ஸையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு பார்க்குறதின் மூலமாக இந்த டெஸ்ட் 2ல் கொலகேஷன்ஸ் பார்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு செய்ய முடியுமா இருக்கும். ஓகே, யாருக்காச்சும் இப்போ டவுட் இருக்குதா கொலகேஷன்ஸ் என்ன, அதை எப்படி படிக்கணும், இந்த டெஸ்ட் எப்படி செய்யணும்னு அதுவும் இருந்தால் கேளுங்க. பிகாஸ் நம்ம கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஹார்டான கொஷின்ஸ் தானே பார்த்துட்டு போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் அப்படி ஏதாச்சும் இருந்தா. ஓகே, அப்போ செகண்ட் கொஷின், சம்டைம் கொலகேஷன் வரலாம். வேலுங்கல்ல, கொலகேஷன் என்ன எப்படி படிக்கிறது? எப்படி படிக்கணும்னு சொன்னால், கொலகேஷன்ஸ் என்று சொல்கிறது இப்போ சில வேர்டு இருக்குது, அது அந்த வேர்டோட சேர்ந்து தான். உதாரணமாக டெலிவர் அ ஸ்பீச், ஓகே, ஒரு பேச்சை வழங்குறது. ஆனால் இதே இது நாங்கள் வந்து வழங்குறதுக்கு வேற என்ன சொல்லலாம், இங்கிலீஷில் கிவ்னு சொல்லலாம் தானே, வழங்குறதுக்கு கிவ்னு சொல்லலாம் தானே. ஆனால் நம்ம கிவ் அ ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறல்ல, இங்கிலீஷில் வந்து டெலிவர் அ ஸ்பீச்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் சில வேர்ட்ஸோட தான் ஒத்து போகும். கொலகேட்டண்டா ஒத்து போகிறது, சில வேர்டோட ஒத்து போகும். ஒரு ஸ்பீச்சை வழங்குறேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம டெலிவர் அ ஸ்பீச்னு தான் சொல்லுவோம்.
மேக் அ டிசிஷன் ஒரு முடிவை எடுக்கிறது, ஒரு முடிவை எடுக்கிறது, அதுக்கு மேக் அ டிசிஷன் அல்லது டேக் அ டிசிஷன் என்று தான் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அது மாதிரி வரக்கூடிய கொலோகேஷன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் நான் தந்திருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க் டெஸ்ட் எப்படி வரும்னு சொன்னால், இது மாதிரி கொலோகேஷன்ஸை போட்டுட்டு நான் டெலிவர் அ ஸ்பீச்ன்றதுல பிளாங்க் அ ஸ்பீச் அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டெலிவர் இல்லாமல் பிளாங்க் அ ஸ்பீச் அப்படின்னு வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன போடுவீங்க? ஒரு பிளாங்க் கொண்டு வந்து ஸ்பீச் வந்துக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ண சொன்னால் எதை போட்டு ஃபில் பண்ணுவீங்க? Deliver. Deliver. டெலிவர் அ ஸ்பீச். ஓகே deliver, ஓகே. பிளாங்க் அ கிரேட் டைம், இந்த பிளாங்க்ல என்ன போடுவீங்க? Have. Have. ஐ மை பிளாங்க் deliver, பிளாங்க் அ பிரேக், அப்படி வந்தா பிளாங்க் அ பிரேக். Take a break. டேக் அ பிரேக். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஓகே, செகண்ட் பார்ட் டெஸ்ட் 2ல வந்து இந்த கொலோகேஷன் சம்மந்தமாக வரும். ஸோ இந்த கொலோகேஷன்ஸுக்கு நீங்கள் இந்த நோட்ஸை, கொலோகேஷன்ஸுக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த நோட்ஸை நீங்கள் படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு போதுமாக இருக்கும். அதில் தமிழ் மீனிங்கையும் நான் போட்டிருக்கிறேன், இங்கிலீஷையும் போட்டு தமிழ் மீனிங்கையும் போட்டிருக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Okay, sir. Okay, sir. கிளியர் தானே? Oh, sir, clear. Yes, sir. ஓகே, அடுத்த டெஸ்ட்டை பார்ப்போம். டெஸ்ட் 2ல இன்னும் உண்டு. பாருங்க, இதுவும் ஒரு டயலாக். இஸ் திஸ் யுவர் ஆல்பம்? இது உங்களோட ஆல்பமா? ஐ ஆம் ஷுவர் திஸ் இஸ் யூ இன் த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. முதலாவது ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தான். யா, தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்ற யாரு? Tata, Padi. பாட்டி அவங்க, சரியா? கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, உம்மா உம்மப்பா அப்படின்னு சொல்லுவோம் தானே? ஓகே, அப்பா அவங்க. ஓகே, அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட வீட்டுக்கு முன்னால் நின்று எடுத்த ஃபோட்டோ. ஓகேயா? ஹவுஸ் ஆன் த பிளாங்க், தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் ஆன் த பிளாங்க். என்ன? ஆன் holidays, Holidays. ஓகே, On இதை the பாருங்க. holidays. நோ நோ, தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். ஓகேங்கிற தாத்தா பாட்டி அவங்களோட வீட்டுக்கு முன்னால ஆன் த, இந்த வீடு அமைந்திருக்கிறது. ஒன்னு சொன்னா அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த சொல்ல போறாங்க. ஆன் On த, the அந்த beach. On the beach. ஆன் த பீச். Beach. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இது அப்படி டவுட் ஆகினண்டா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, சரியா? ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. சப்போஸ் டவுட் ஆகியிருந்தா இப்போ பாருங்க, வி யூஸ் டு ஸ்பெண்ட் அ ஃபியூ டேஸ், நாங்கள் சில நாட்கள் அங்கே கழிப்போம். டியூரிங் ஸ்கூல். Holiday. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே சரியா தெரிய வருது தானேனா? எல்லாருக்குமே ஷுவரா தெரிய வருது. ஸ்கூல்டு வந்து அங்கே என்ன வரும்? ஹாலிடேஸ் தான் வரும். Holidays. இதுவும் கொலோகேஷன்ஸ் தான், விளங்குதா? ஸ்கூல் ஹாலிடே, அந்த ரெண்டு வேர்டுமே என்ன ஸ்கூலோட சேர்த்து தான் எப்பயுமே என்ன வரும்? ஹாலிடேஸ் வரும். இதுதான் கொலோகேஷன், சரியா? அப்போ ஹாலிடே, ஸ்கூல் ஹாலிடேஸ். அப்போ இதுக்கு வரப்போகிறது தான் ஹாலிடேஸ், ஏ. அப்போ இது ஏயாக இருந்தால் ஹாலிடேஸ் இங்கே வராது. அப்போ இங்கே இதுக்கு எங்கே என்ன வரும்? பீச். ஈ வரப்போகுது, பீச். ஓகே, ஈ வரப்போகுது, பீச். ஓகே, வாவ், ஐ ஆம் ஷுர் யூ வுட் ஹாவ் என்ஜாய்ட் அ Lot. lot, உங்களுக்கு அடுத்து அந்த ஆட்டோமேட்டிக்காக வருது தானே? என்ஜாய்டுன்னா அங்கால லாட் தான் வரணும். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு தான் நம்ம கொலோகேஷன்ஸ்னு சொல்லுவோம். அந்த அந்த ஃப்ரேஸ் அப்படி தான் யூஸ் பண்ணப்படுறது. ஓகேயா? அப்போ லாட், என்ஜாய்ட் அ லாட். F. ஓகே. யா, வி ஆல்வேஸ் ஹேட் அ கிரேட் டைம். நான் அந்த கிரேட் டைம் போட்டிக்கிறேன் பார்த்தீங்களா? ஹேட் அ இல்லாட்டி ஹேவ் அ கிரேட் டைம். இதெல்லாம் கொலோகேஷன். எவ்ரி டே வி யூஸ் டு கெட் அப். Early. கெட் அப் ஏர்லி. கெட் அப்னு சொல்லக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வாய்க்கு வருது ஏர்லி. அண்ட் வாக் அலாங் த பீச் கலெக்டிங் seashells. What do you mean by seashells? Also. Cuddle. கடல்ல இருக்கக்கூடியது. ஓகே ஓகே. ஹே ஐ Also. பேலன்ஸ் இது மட்டும்தான் நீக்குது. ஐ ஆல்சோ கலெக்டட் சீஷெல். நானும் சீஷெல்ஸை வந்து அப்படி பொறக்கிக்கிறேன், கலெக்ட் பண்ணி எடுத்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் டன். ஓகே ஓகே. அதே போல seashells என்ன? சீஷெல்ஸ் இருந்தால் கடல்ல இருக்கக்கூடிய சிப்பி. ஓகே okay sir.
கண்டிக்கிறீங்களா? These are seashells. Okay. Yes, sir. Okay. Okay. இது வந்து ஒரு இன்விடேஷன் பாருங்களா, இது வந்து ஒரு இன்விடேஷன். ஸோ இந்த இன்விடேஷன் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, த ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி. வாட் யூ மீன் பை ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி? Photo பிடிக்காது. Photo எடுக்கிற ஃபோட்டோ பிடிக்கிற, ஃபோட்டோ எடிட் பண்ற, அதாவது சம்பந்தமான ஒரு சொசைட்டி. ஓகே, என்ன செய்யுது? சொசைட்டி ஆஃப் விஜயபா மகாவித்யாலயா கோடியலி இன்வைட்ஸ். இன்வைட்ஸுக்கு முன்னால் எப்படியுமே கோடியலின்னு வரும். ஓகே, இன்வைட்ஸுக்கு முன்னால கோடியலின்னு வரும். ஓகே, கோடியலி இன்வைட்ஸ் மிஸ்டர் இதிஸ்ரீ தனநாயக்க த blank ஆஃப் மீடியா யூனிட். என்ன? Director. டிரெக்டர். Okay, director. Okay, who is that? Absi, don't write. Okay, director of Media and Council as the guest. Chief guest. Yes. Chief guest. So, inga D, chief guest. To deliver a speech. அந்த கலெக்ஷன்ல என்ன சொல்லி தந்ததெல்லாம் வருதா? Deliver a speech. On the art of photography at the Photography. photographic exhibition. Okay, அடுத்தது பாப்போம். Which will be Held. held என்ன தமிழ் மீனிங்? ஆரம்பம். நடைபெறுதல். held என்ற நடைபெறுதல் என்ற மீனிங். ஓகேயா? ஓகே. Now we'll do this one. Fill in the blank in the following dialogue. Okay. Hello, is that Naduni? Shevon here. Hello, Shevon. How are you doing? Not bad. Did you watch the science lesson this morning? No, I couldn't. I woke up a little. Late. Late. Woke up late. So, woke up early. Late. இதெல்லாம் சேர்ந்து வருது. Okay, D. Okay. Yeah, it was an Interesting. இதுல பாருங்க, n என்று வந்திக்குது. n என்று எப்ப போடுவோம்? என்று எப்ப போடுவோம்? Vowels வந்தா என்னன்னு போடுவோம். வவல்ஸ் வந்தா தான், அதாவது ஏ ஒரு சொல்லோட ஆரம்பத்துல ஏ இ ஐ ஓ யு வந்தா தான் நாம n போடுவோம். அப்ப n என்றா ஷுவரா இந்த இடத்துல வரக்கூடிய வேர்ட்ல ஆரம்பத்துல வவல் லெட்டர் தான் நீக்கும். ஷேல வவல் லெட்டர் ஈக்கா, லேட்ல ஈக்குதா, டோட்ல ஈக்குதா, கிளியர் ஒன்றிலுமே வவல் லெட்டர் இல்லை. வவல் லெட்டர் ஈக்கக்கூடிய ஒன்றே இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ ஷுவரா இந்த இடத்துல வரக்கூடியது இன்ட்ரெஸ்டிங். ஓகே, interesting. It was an interesting lesson on pollution. Okay, B. Okay, who? அந்த லெசன் பாடத்தை யாரு படிச்சு தந்தது? படிச்சதுக்கு என்ன செய்யல? டீச் த பாஸ்ட் டென்ஸ் என்ன? டீச் த பாஸ்ட் டென்ஸ் taught. So இதுக்கு வந்து E. ஆன்சர் என்ன? E. Okay. Mr. Sivagurunathan, he explained it. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? clearly. நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இதுக்கு வந்து F. Okay, don't worry, I took down some notes. I will blank them. என்ன? share. Interesting. Done. I will share. Okay, இப்போ இது உங்களுக்கு ஃபில் பண்ண எளிமைக்கு தானே? ஓகே, எல்லாத்தையும் செஞ்சுட்டு போக டைம் போதாங்கிறதால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸை வந்து செய்து பார்க்கலாம். நம்ம 4 செஞ்சுக்கிறோம், இன்னும் 4 உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ். இந்த 4ஐயும் உங்களுக்கு அழகாக டைம் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நான் இதில் அனலைஸ் பண்ண வகையில், உங்களோட ஸ்கீமையும் பார்த்த வகையில் இந்த டெஸ்ட் 2 செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் தேவை. அதில் ஒன்றாவது தான் சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ். Synonyms and antonyms என்ன? Synonyms என்ன? Words with similar meanings. ஒத்த கருத்து சொற்கள். அப்ப நான் பாருங்க, ஒத்த கருத்து சொற்கள் போட்டிக்கிறேன். ஹாப்பிக்கு என்ன ஒத்த கருத்து சொற்கள் இருக்குது? ஜாய்ஃபுல்,
டிலைட்டட், cheerful cheerful. எல்லாமே மகிழ்ச்சியானங்கிற பொருளை தருது. எல்லாமே மகிழ்ச்சியான பொருளை தருது. அதே போல சேட், சேட்னா கவலை, Unhappy, சோகமான. அன்ஹாப்பி, sorrowful, sorrowful, gloomy. gloomy, பிக், பெரிய, பிக்னா பெரிய. ஸோ அதுக்கு என்ன ஒத்த கருத்து? லார்ஜ், large, ஹியூஜ், huge, இனாமஸ். Enormous. இது எல்லாமே ஓகே. இதை மாதிரி அவங்க லிஸ்ட் தந்திக்கிறேன், அதோட மீனிங்கையும் போட்டிக்கிறேன். இதை நீங்க படிக்கணும். ஓகேயா? சினோனிம்ஸ் படிக்கணும். ஓகே, சினோனிம் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு டீச் பண்ணுறதை விட இந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனலைஸ் பண்ண தான் நல்ல மிச்சம் டைம் போயிடுச்சு. இந்த நோட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஆன்டோனிம்ஸ். அப்போ சினோனிம்ஸ் ஒத்த கருத்துன்னா எதிர்கருத்து, எதிர்கருத்து சொற்கள். ஓகே, அப்போ ஹாப்பிக்கு ஆப்போசிட் என்ன? சேட். sad, தமிழ் மீனிங் பாருங்க, மகிழ்ச்சியான, சோகமான. சோகமாக, பிக்குக்கு என்ன? ஸ்மால், small, பெரிய, சிறிய. சிறிய, ஃபாஸ்ட், ஸ்லோ, slow, வேகமான. அப்ப இதே மாதிரி எதிர்க்கு வளமையா யூஸ் பண்ணக்கூடிய எதிர்கருத்து சொற்கள் போட்டிக்கிறேன். அடுத்தது கொலகேஷன்ஸ். கொலகேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஓகே, அதே மாதிரி சில டயலாக் கம்ப்ளீஷன்ஸ் வரும். ஓகேயா? டயலாக் கம்ப்ளீஷன் அதாவது டயலாக்ஸ்களை தந்து அந்த டயலாகை நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஓகேயா? அப்போ அந்த டயலாகை ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரேசஸ் இதில் இருக்குது. அதில் இங்கிலீஷ் மீனிங்கையும் போட்டு தமிழ் மீனிங்கையும் போட்டு இங்கிலீஷாலேயும் நான் தந்துக்கிறேன். ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன், தேங்க்யூ, அண்ட் யூ. ஓகே, இதெல்லாம் வந்து க்ரீட்டிங். ஒரு இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு, வாழ்த்துறதுக்கு, ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த க்ரீட்டிங்ஸ். ஓகே, அடுத்ததாக ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். நாம ஏதாவது தகவல் கேட்கணுமெண்டா வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ இப்படி கேட்போம். வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ, அப்படி இல்லாட்டி வென் ஆர் யூ லீவிங், இப்படி ஏதாவது தகவல் கேட்குறேன்னு சொன்னால் இப்படி கொஷின்ஸ் கேட்போம். அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், சில தொகுத்தெடுத்திக்கிறேன். இப்போ க்ரீட்டிங்ஸுக்கு என்ன மாதிரி இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் வருது, ஆஸ்கிங் இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கு எப்படி வருது, எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன் எங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பாருங்க, தட் சவுண்ட்ஸ் குட், எங்களோட கருத்தை தெரிவிக்கிறது அது நல்ல ஒரு விஷயம், சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் தானே, சூப்பர் சட்டப்படி அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதுக்கு சொல்லத்தான் தட் சவுண்ட்ஸ் குட்ங்கிறது. அப்போ ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு. ஆஃபரிங் அ ஹெல்ப், ஒரு ஹெல்ப்பை நாம் கொடுக்கறதுக்கு. லெட் மீ கேரி இட் ஃபார் யூ, நான் அதை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்படி நான் வந்து உங்களுக்கு சில யூஸ்ஃபுல், ஓகே, Sir, உங்களுக்கு சில சொல்லுங்க. let என்ன சார்? என்ன Let, லெட்டா ஸ்பெல்லிங் பண்ணுங்க. LET. லெட் மீ கோ, என்னை விடுங்கள். லெட்னா விடுங்கள், LET. லெட் மீ கோ, என்னை போக விடுங்கள். லெட், LET, லெட்னா விடுங்கள் என்ற கருத்து. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்டா. அப்படின்னா விலங்கல்ல, லெட் என்ன விடு. ஓகே சார். ஓகே, லெட் என்ன விடு. ஓகே, அடுத்தது ப்ரிப்போசிஷன். வாட் டு யூ மீன் பை ப்ரிப்போசிஷன்ஸ்? ப்ரிப்போசிஷன் என்னன்னு தெரியுமா? இடைச்சொற்கள். on, in, ஆன், இன், அதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, நான் ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, வில் டேக் முன்மொழி, தட். ஓகே, இது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேயா? இது ஒரு பாக்ஸ். இது வந்து குட்டி ஒரு பால் ஒண்டி இருக்குது. குட்டி ஒரு பால் ஒண்டி இருக்குது. ஓகே, வேர் இஸ் திஸ் பால்? On the box. வேர் இஸ் திஸ் பால்? on the box, on the box, the ball is on the box. பாக்ஸுக்கு மேலால இருக்குது. ஓகே, இப்போ நாங்க வந்து இத சைடுல வைப்போம். near the box, behind, near, நியர் அல்லது நெக்ஸ்ட் டு, நியர் அல்லது நெக்ஸ்ட் டு. இப்ப இந்த பாலை தூக்கி இந்த பாக்ஸுக்குள்ளுக்கு வைப்போம். இப்ப என்ன? in the box, இந்த பாக்ஸ். ஓகே, இப்ப இந்த பாலை தூக்கி இந்த பாக்ஸுக்கு முன்னால வைப்போம். பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸுக்கு முன்னால இருக்குது. behind the box, முன்னால the box. முன்னால In முன்னால front of the box. இன் ஃப்ரண்ட் ஆஃப். முன்னாலன்னு சொன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். அதே இது இதை தூக்கி இந்த பாக்ஸுக்கு பின்னால வைக்கும். Behind the box. பிஹைண்ட். behind the box, ஓகே, இப்ப வந்து என்ன, ரெண்டு பாக்ஸுக்கு நடுவுல வைக்க போறோம். ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டுக்கு Between the நடுவுல. box. இதுக்கு என்ன சொல்லுவோம்? Between the box. பிட்வீன் த பாக்ஸ். ஸோ Between the அதுதான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் சொன்னா இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம்.
இன் உள்ளே, on மேலே, எட் இல், வித் உடன் அப்படின்னு சொல்லி கொமனா வரக்கூடிய ப்ரிப்போசிஷன். ஏனெண்டா உங்களோட செகண்ட் கொஷனுக்கு சரியா, உங்களோட செகண்ட் கொஷனுக்கு சிலது வரும் ப்ரிப்போசிஷனை வச்சு. இங்க பாருங்க, இந்த கொஷனை பாருங்க, இதுல என்ன தந்திக்குது? ஓவர், ஃபோர், டு, அபவுட், இன், ஆஃப், இதெல்லாம் என்ன? Preposition. ப்ரிப்போசிஷன். ஸோ Preposition. இந்த ப்ரிப்போசிஷன்ஸ், ஓகே, இந்த ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம டெஸ்ட் 2 செய்யலாம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் சார்ட் ஒன்று போட்டிக்கிறேன். இது உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து என்ன சுயமாகவே இதை படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதோட மீனிங் எல்லாம் தமிழ்லேயே போட்டு தந்திக்கிறேன். இன்னெண்டா உள்ளே, அதுக்கு ஒரு உதாரணமும் போட்டு அந்த உதாரணத்தையுமே நான் தமிழால் போட்டு தந்திக்கிறேன். ஸோ இதை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோத்தையும் படிச்சீங்கன்னு சொன்னாலே போதும். ஓகே, அடுத்தது வந்து சில டைம் அண்ட் சீக்வன்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் முதல்ல இதை செய்யணும், நெக்ஸ்ட் அடுத்ததாக இதை செய்யணும், தென், ஓகே, ஆஃப்டர், ஃபைனலி. ஃபைனலின்னா என்ன? இறுதி. கடைசி, இறுதியாக. பிஃபோர் அண்டா முன்னால, லேட்டர் சொன்னா பிறகு, பின்னர். ஓகேயா? ஸோ அதே போல் இன்னும் இருக்குது மீன் வாயில், இவென்ச்சுவலி, ப்ரீவியஸ்லி, கரண்ட்லி, இப்படி எல்லாம் உங்களுக்கு டைம் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ நான் இது உங்களுக்கு டீச் பண்ணணுமா? நான் கேட்குறேன், இது உங்களுக்கு டீச் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பார்க்கலாமா? ஃப்ரீ டைம்ல பார்க்கலாம் சார். ஃப்ரீ டைமில் பார்க்குறது தான் பெட்டர். ஓகே, நல்ல டைம் எடுத்து பாருங்கள். இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல். ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி 8 பாஸ் பேப்பரையும் போட்டு அந்த 8 பாஸ் பேப்பரும் எதை பேஸ் பண்ணி கொஷின் எடுத்திக்காங்கன்னு அது சம்பந்தமான நோட்ஸையும் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு பின்னால் முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சுக்கிறேன். நான் இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் மாடல் டெஸ்ட். குரூப்பில் போடுவேன் நான். இதை நான் இந்த பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறாங்க தானே, அந்த குரூப்பில் நான் இதை ஃபுல்லாக போடுவேன். ஓகே, ஸோ பாருங்கள், மாடல் கொஷின்ஸ் இந்த முறை இப்போ நான் 8 வருஷத்து பாஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணி இந்த முறை எது வரலாம்னு பர்சனலாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 4 கொஷின்ஸ், இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, இப்படி 4 கொஷின்ஸ் நீங்கள் செய்து பார்க்குறதுக்கு மாடல் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ண அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கே அந்த பாஸ் பேப்பர் நான் இப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பினேன்னு சொன்னால், இப்போ நான் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 4 கொஷின் செஞ்சு காட்டிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. அடுத்தது என்ன செய்யுங்க, மற்ற பாஸ் பேப்பரெல்லாம் சும்மா நார்மலாக பாருங்கள், பார்த்துட்டு இந்த விஷயத்த படிங்க, ஃபுல்லாக படிங்க. சினோனிம்ஸ் என்ன, ஆன்டோனிம்ஸ் என்ன, தமிழ் மீனிங் அழகாக படிக்கிறது மாதிரி தான் போட்டிக்கிறேன். நோட்ஸை படிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறது, உங்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய 4 வினாக்கள், ஒரு டெஸ்ட்டுக்கு நான் 4 கொஷின்ஸ் போட்டிக்கிறேன். 4 கொஷின்ஸையும் செய்கிறோம், உங்களோட ஓனாக செய்கிறது. சரியா? ஓனாக ஃபுல்லாக 4ஐயும் செஞ்சுட்டு இப்போ ஆன்சர் என்னென்னு செக் பண்ணணும். அந்த ஆன்சரையும் நான் என்ன செய்கிறேன், ஆன்சர் கீன்னு பின்னால் போட்டிக்கிறேன். ஸோ இதை செய்து பார்த்தா இப்போ நீங்களே சொல்லுங்க பாப்போம், இந்த டெஸ்ட் 2 ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக தரோவாக பண்ணியலுமே இல்லாதா? ஒரு கான்ஃபிடென்ட் வருதா? இப்படி சிம்பிளா தான் படிக்கணும். எல்லாத்தையும் வச்சு மல்லு கட்டுறல. ஓகேயா? சும்மா எல்லா கிராமர் அது இதுன்னு போட்டு மல்லு கட்டுறது இல்லை. இப்படி சிம்பிளா படிச்சு ஓகே, நான் இதெல்லாம் அவளுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே அண்ட் ஆல்சோ எனக்கு சொல்ல மறந்துட்டு டெஸ்ட் 1க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். எல்லா டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் 1க்கும் இதே போல இந்த முறை எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பாருங்க, மாடல் டெஸ்ட் பார்ட் 1 இது ஒரு டெஸ்ட், பார்ட் 2 இது ஒரு டெஸ்ட், பார்ட் 3 இது ஒரு டெஸ்ட், பார்ட் 4 இதை நீங்கள் செஞ்சுட்டு ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணி பாருங்கள் சரியா செய்கிறீங்களா என்ன மாதிரி. அப்படி செய்யக்குள்ள டவுட் வந்தேன்னு சொன்னால் எனி டைம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கிளியர் பண்ணி ஒரு வாய்ஸ் நோட் போடுவேன். ஓகேயா? ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டும் ஆகவே கொஞ்சம் ஈஸியானது, உங்களுக்கே தெரியும் தானே. ஆளால் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியான, அதெல்லாம் குயிக்காக போனேன். இப்போ டெஸ்ட் 3லேருந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும் நான். ஓகேயா? டெஸ்ட் 3லேருந்து கொஞ்சம் கிராமர் போர்ஷன் எல்லாம் வருது, கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது. ஓகே, பொதுவாக இந்த கொஷின் கொஞ்சம் ஹார்ட். ஏன்னு சொன்னால் இதில் 10 வரும். நம்பர் 1லையும் நம்பர் 2லையும் என்ன 5 இடைவெளி தானே வரும். ஆனால் டெஸ்ட் 3ல எத்தனை வருது? 10 வருது. அதனால கொஞ்சம் என்ன செய்யலாம், இது கொஞ்சம் கஷ்டமாக ஆகிக்கலாம். பட் மேக் இட் சிம்பிள். நான் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதில் என்னென்ன வரும்னு சரி ஃபுல்லாக படித்து தரேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பிக்சர் கிளியராக விளங்குதா உங்களுக்கு? ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து இதை செய்வோம். ஒரு கொஷனை செய்து பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சீன் ஆஃப்
a children's park. ஒரு children park படம் தான் இது. children blank என்னது enjoy நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க. சில்ட்ரன் என்ஜாய் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஹியர் நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தேர் ஆர் blank of them n of them width of them 7 of them drawing of them seat எது வரும்? பொதுவாக நீங்க நினைவு வச்சுக்கோங்க தியாரா என்று சொல்லி வாரது எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு. தியாரா ஆஃப் தெம் என்று சொன்னா தியாரா 7 of them தியாரா 10 of them தியாரா 5 of them அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி பாருங்க தியாரா 10 monkeys on the tree there are 5 fish in the pot in the fish tank. Okay, there are 3 pens on the table. அப்படி இந்த there are and வாரது பொதுவா எண்ணிக்கையை சொல்றதுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல எண்ணிக்கை எத்தனை? There are 7 of them. there are 7 of them. ஸோ அப்போ 7 கட் பண்ணி போட்டு ஓகே B. 7 கட் பண்ணி போட்டு இங்கே பி போடுவோம். அப்படி அடுத்தது ரீட் பண்ணுங்க. some boys Boys and some are some boys are and some girls. are girls. One child is sitting on எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. Tree. ஓகே இதுல சிட்டிங் ஆன் நான் அந்த ப்ரிபோசிஷனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ப்ரிபோசிஷனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒன் அண்டர் ஒன் அண்டர். இந்த கேர்ள் எங்க இருக்கிறா? அண்டர் த ட்ரீயா ஆன் த ட்ரீயா? அண்டர் த ட்ரீ. அப்போ ஒன்ல இருக்கிறது யாரு? இந்த இருக்கிற கேர்ள். You. இந்த கேர்ள் தான் ஒன். அதுவும் ஒன் எதிர மரத்தினுடைய எண்ணத்துல இருக்கா? Ile. கிளைக்கு என்ன சொல்ற? Branch. சிட்டிங் ஒன் என்னப்ப பிரான்ச். அப்ப பிரான்ச். ஓகே கட் பண்ணுங்க. ஜே பிரான்ச் பிரான்ச். ஓகே பிரான்ச் ஆஃப் அ லார்ஜ் Large tree. blank fruit. ஃப்ரூட் என்ன செய்யறா? பறிக்கிற பறிக்கிறதுக்கு என்ன சொல்ற? Plucking. Plucking. பிளக்கிங் சொன்னா பறிக்கிறது. பிளக்கிங் ஃப்ரூட் பூக்களை அந்த பழத்தை பறிக்கிறது. பிளக்கிங் ஃப்ளவர் பூக்களை பறிக்கிறது. பிளக்கிங் சொல்றது பறிக்கிறது. ஓகே ஸோ ஜி இந்த இடத்துல ஜி லார்ஜ் ட்ரீ பிளக்கிங் ஃப்ரூட். அப்போ பழங்களை பறிச்சு கொண்டு இருக்கிறா. ஓகே another child can be seen. அடுத்த இன்னும் ஒரு இதை பார்க்கலும். அண்டர் த ட்ரீ அண்டர் த ட்ரீ ரீடிங். அப்போ மரத்துக்கு கீழே ரீட் பண்ணி கொண்டிருக்கா. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா? புக்கா ஹோல்டிங்கா கிட்டாரா? Seated. சீட்டட். ஓகே சீட்டட் என்ன? இங்க சிட்டிங் சொன்னாங்க. அதே தான் என்ன Sitting. சீட்டட் என்ன அமர்ந்திருக்கு. சீட்டட்னா அமர்ந்திருக்கு. அப்ப என்ன வரும் எடுத்த? Seated. another child has seen seated under the tree. அப்ப மரத்துக்கு The tree. அடியில கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரீடிங் என்னத்தை ரீட் பண்ற? Book. புக். ஈஸி. Okay. book. Okay, the child The standing in front of a whiteboard is whiteboardக்கு முன்னால இருக்கிற என்ன செய்றா? Drawing a picture. Drawing. Easy. Drawing. D. Drawing a picture. Picture. Okay. At a blank, a boy is playing a blank. என்ன வரும் இதுக்கு? சரி நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல ஒரே சென்டென்ஸ்ல 2 blank வந்திக்குது. சரியா? ஒரே சென்டென்ஸ்ல 2 blank வந்திக்குது. எங்களுக்கு என்ன கான்செப்ட் யாரு போயை பத்தி சொல்ல வராங்கன்னு விளங்குது இல்ல. அப்ப நீங்க ஜஸ்ட் இதை omit பண்ணுங்க. சரியா? omit பண்ணுங்க. omit பண்ணிட்டு பாருங்க அடுத்ததுக்கு வாங்க. a girl with curly hair. curly hair என்ன? சுருண்ட முடி. அப்ப சுருட்டம் இல்லாம நார்மலா இருக்கிற முடிக்கு என்ன சொல்ற? நேரான முடிக்கு straight hair. அப்ப சில ஆட்களுக்கு கொஞ்சம் அந்த அல மாதிரி வந்திருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? Wavy hair. wavy hair. wavy hair. அப்படி ஹேர்ல பல. அப்ப a girl with curly hair. இதுல யாரு curly hair இந்தக்கிறா? முடி விளங்குதா? என்ன வச்சுக்கிறா? curly hair is blank a kite. Holding a kite. holding தான் வரும். அப்ப கையில வச்சு கொண்டிருக்கிறா holding. அப்ப இந்த இடத்துல I holding a kite.
another child is seen playing என்ன With a ball. With playing with the ball ஒரு பாலோட ஒரு பாலை வச்சுக்கொண்டு அப்ப with a. இந்த இடத்துல a A. இப்ப பாருங்க என்ன பேலன்ஸ் இருக்குது கிட்டார் டிஸ்டன்ஸ் இப்ப இந்த இடத்துல பாருங்க பிளேயிங் என்ன At a distance, boy இப்ப இதுவும் கஷ்டம்னு சொன்னா இத பாருங்க பாய் இஸ் பிளேயிங் என்னது பிளேயிங் playing a guitar. கிட்டார் A அப்ப guitar. அப்ப இதுக்கு கிட்டார் ஷுவரா பிளேயிங் கிட்டார் அப்ப இங்க என்ன வரும் at a Distance. distance at a distance சொன்னா தூரத்தில் at a distance என்ன அர்த்தம் தூரத்துல இங்க பாருங்க தூரத்துல at a இப்படித்தான் இந்த கொஸ்டின் செய்யறது கிளியரா Yes, clear? sir. Okay, shall we do one more? No. இது கொஞ்சம் ஹார்டானது பாப்போம் ஓகே பிக்சரை பாருங்க கிளியர் ஆயிக்கா இது இல்லாட்டி வேற ஒன்று செய்வோமா கிளியர் ஆனதுண்டா இதை செய்வோம் ஓகே இதை செய்வோம் வெரி குட் ஓகே இதை பாருங்க my home garden is the best place to spend my leisure time என்ன ஃப்ரீ ஓய்வு நேரம். ஓய்வு நேரங்களை கழிக்கிறதுக்கு Free. என்ற கார்டன் தான் ஆகவே நல்ல ஒரு இடம் கார்டன் தான் ஆக நல்ல ஒரு பிளேஸ் ஓகே இட் இஸ் வெரி பிளாங்க் என்னது டி வரும் இட் இஸ் வெரி ஸ்மால் பட் வி கீப் இட் இதுக்கு முந்தி நீட் அண்ட் டைடி அப்ப இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரும் அது சின்ன இடமா இருந்தாலும் நாங்க அழகா நீட்டா சுத்தமாக அதை வச்சிருப்போம் அப்ப இந்த இடத்துல ஜி ஜி ஓகே வி ஆல் Work. இவெல்லாம் என்ன செய்யறாங்க ஓவரால் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க தானே அப்ப சோ வி ஆல் என்ன Work. வி ஆல் ஒர்க் சி வி ஆல் ஒர்க் there every Sunday Yeah, ஒவ்வொரு every சண்டேயும் Sunday. நாங்க ஒர்க் பண்ணுவோம் டுடே while my mother is watering the எதுக்கு தண்ணி ஊத்துறா watering the Plants. Plant. Plants. சும்மா பாருங்க இதுல வேற ஏதாவது வருமா No, பொருத்தமே sir. இல்ல வேற எதுவுமே பொருத்தம் இல்ல அப்ப watering the plants ஓகே கட் பண்ணுங்க watering the plants Plants. plants என்ன தாவரங்கள் ஓகே தாவரங்களுக்கு தண்ணி watering the plants my father is cleaning the இது என்ன சாமான் எதை க்ளீன் பண்றாரு Pond. Pond. pond so b cleaning the pond அடுத்தது I have a இங்க என்ன வரும் Mending. Soil Okay. of roses. No I will explain okay இதை ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் இந்த இடத்துல என்ன வரும் அது என்ன கிராமர் போர்ஷன்ல வரும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே இதை மட்டும் omit பண்ணுங்க and I am digging the என்னத்தை தோன்றா digging என்ன தோன்றது ஓகேயா Soil for soil என்ன மண் Soil. Soil மண். என்ன மண் மண்ண தோன்றா அப்ப J digging the soil J Soil. for manuring சொல்றது உரமிடுதல் தோண்டிப்படி சொல்ற உரமிடுவாங்க பசல போட்டது ஓகே I can see my brother என்ன செய்யறாரு Table. இவரு ரிப்பேர் பண்றாரு என்ன சாம உடஞ்சதை சரி பண்றாரு சரியா ரிப்பேர் தானே அதுக்கு சொல்ற உடஞ்சதை சரி பண்றது அது இந்த ரிப்பேருக்கு ஒத்த சொல் தான் மெண்டிங் என்ன ரிப்பேர் பண்றது உடஞ்சதை சரி பண்றது மெண்டிங் தான் உடஞ்சதை சரி பண்றது அப்ப இந்த இடத்துல Broken H fence. வரும் ஓகேயா H so I can remember the H okay the broken fence அப்ப உடஞ்ச வேலியை சரி செய்யறாரு although my grandfather is very என்ன தானே feeble Very feeble. feeble சொன்ன மீனிங் வந்து weak feeble மீனிங் என்ன Weak. வீக் கடுமையான வயசு போய் ஆளுக்கு ஏலாது வீக் அதுக்கு தான் நம்ம ஃபீபிள்னு சொல்லுவோம் சரியா வீக் அப்ப வீக்னா ஃபீபிள் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஃபீபிள் தான் வரும் ஏ கிராண்ட்ஃபாதர் இஸ் வெரி ஃபீபிள் வீக்காக இருந்தாலும் கூட he enjoy sitting in the Bed. Bed.
பெட்டா Shadow. I. Bed. பாருங்க இந்த இடத்துல Bed. பாருங்க Shade of mine. சிட்டிங் இன் த blank ஆஃப் த மேங்கோ ட்ரீ மேங்கோ ட்ரீட என்னத்துல பெட் ஆஃப் த மேங்கோ ட்ரீன்னு வருமா Shade. ஆ Nulal. ஷேட் ஷேடுன்னு என்ன Nilal. Nulal. நிழல் அப்ப Shade. இந்த இடத்துல ஷேட் தான் வரும் அப்ப நம்ம இங்க சிட்டிங் இந்த மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால வாரத்தையும் பார்க்கணும் பொருந்துதா சிட்டிங் என்ன சிட்டிங் இன் த பெட் ஆஃப் த மேங்கோன்னு வராதே ஸோ இந்த இடத்துல வரணும் சிட்டிங் இன் த ஷேட் ஸோ ஐ என்ன ஆன்சர் ஐ ஆஃப் த மேங்கோ ட்ரீ அண்ட் வாட்சிங் த Bed. Bed. யார Family. பார்க்குறேன் ஃபேமிலி Family. Family. ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துட்டு ஆக்களை பார்த்துட்டு ஸோ ஃபேமிலி என்ன ஆன்சர் எஃப் ஓகே இப்போ வரேன் விஷயத்துக்கு இதில் வர மெயின் விஷயம் என்னன்னு சொன்னா ஓகே பாருங்க இதுல பேலன்ஸ் என்ன வருது பெட் Bed. நீங்க யாருமே யோசிக்க மாட்டீங்க Bed. பெட் ஆஃப் ரோசஸ் தான் ஆன்சரா வரும்ண்டு ஓகே பெட் ஆஃப் ரோசஸ் என்று சொல்றது என்னன்னு சொன்னா கூட்டத்தை குறிக்கக்கூடிய பேர் உதாரணமா ஆடு கூட்டமா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க Monday. மந்தைன்னு சொல்லுவீங்க ஓகே அதே மாதிரி கூட்டத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள்னு சொல்லி இங்கிலீஷ்ல சில விஷயம் இருக்குது அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் கலெக்டிவ் நவுன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் Collective. Collective. கலெக்டிவ் noun. நவுன்ஸ் ஓகே இந்த நான் அனலைஸ் பண்ண வகையில இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல சரியா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் அதாவது கூட்டத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் நிறையவே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்று இந்த பெட் ஆஃப் ரோசஸ் சரியா அடுத்தது வருது ஓகே இதுல பாருங்க இந்த ஃபைல் எல்லாம் லொட்டா அடுக்கி வச்சுக்கிறது என்ன சொல்றது Dot of. பைல் ஆஃப் இங்க வருது பாருங்க பைல் ஆஃப்னா என்ன ஒரு ஃபைல் எல்லாம் கட்டுக்கா இல்லாட்டி புக்ஸ் எல்லாம் கட்டு அடிக்கிருந்தா அதுக்கு பைல் ஆஃப்னு சொல்லுவோம் சரியா இதே போல நிறைய வருது ஓகே கியூ லைன் அப்படின்ட்டு இதுல உங்களுக்கு நிறைய வரும் இந்த கலெக்டிவ் நவுன் ஸோ அதால நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா இதுல உங்களுக்கு கலெக்டிவ் நவுன் சம்பந்தமாக போட்டிக்கிறேன் பாருங்க கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபார் அனிமல்ஸ் கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபார் பீப்புள் பாருங்க ஒரு மாணவர்கள் கூட்டமாக இருந்ததுக்கு என்ன சொல்லுவோம் a class of students அப்ப a class of ஆட்கள் கூட்டமாக இருந்தா crowd Crowd of. crowd. விளையாடக்கூடிய பிளேஸ் மார்க் கூட்டமாக இருந்தா A team of players. டீம் ஆஃப் ஓகே இப்படி ஆட்களை குறிக்கக்கூடிய கலெக்டிவ் நவுன்ஸ் லிஸ்ட் ஒன்று போட்டிக்கிறேன் அதே போல அனிமல்ஸ் மிருகங்கள் கூட்டமாக இருந்தா கேட்டில் what do you mean by cattle கேட்டில்ங்கிறது கால்நடைகள் கேட்டில் மாடுக்கும் செல்லும் ஆடுக்கும் செல்லும் பொதுவாக கால்நடைகள் எல்லாத்துக்கும் செல்லும் அப்ப a herd of cattleண்டா ஒரு மந்தை மாடுகள் a flock of birdsண்டா ஒரு கூட்டம் பறவை அப்ப பறவைகள் கூட்டமாக இருந்தா flock ofன்னு சொல்லுவோம் அதே இது ஓநாய்கள் கூட்டமாக இருந்தா pack of wolves ஓகே சோ இதே மாதிரி அதே மாதிரி பூக்கள் கூட்டமா இருந்தா என்ன செய்யற flowers A bouquet of flowers. பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி இப்ப கிரேப்ஸ் என்ன கொலைன்னு சொல்லுவேன் கிரேப்ஸ் கொலைன்னு சொல்லுவேன் என்ன அதுக்கு எப்படி சொல்றேன் இங்கிலீஷ்ல A bunch. A bunch of பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அடுத்து புக்ஸ் வந்து அடுக்கடுக்காக இருக்குது அதுக்கு என்ன சொல்றேன் A pile of books. பைல் ஆஃப் புக்ஸ் இப்படி நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்டா வரக்கூடிய எல்லா கலெக்டிவ் நவுன்ஸையும் நான் கெதர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை பார்த்து இதில் தமிழ் மீனிங்கும் போட்டிக்கிறேன் சரி அப்போ இதை பார்த்து அவங்களுக்கு கலெக்டிவ் நவுன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு இதில் வரக்கூடிய நிறைய பிளாங்க்ஸை ஃபில் பண்ணலாம் இதில் இந்த பைல் ஆஃப் வருது அதே மாதிரி இந்த ட்ரௌசர்ஸ் ஜீன்ஸ் கியூ எல்லாம் நிறைய வருது ஓகேயா Okay, ஸோ sir. இதை நான் மிச்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் செஞ்சு காட்டினேன் ஓகேயா இதை எக்ஸசைஸ் செஞ்சு காட்டினேன் இந்த எக்ஸசைஸ் செஞ்சு காட்டினேன் இதில் வரக்கூடிய கிராமர் போர்ஷன் வந்து இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதே போல இதுல இன்னும் சில விஷயம் இருக்குது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் என்ன ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் என்ன ஆன் த டேபிள் அண்டர் த ட்ரீ ஆல்ரெடி நம்ம படிச்சோம் ப்ரிபோசிஷன் என்ன
இங்க பார்த்தோம், இதுல பார்த்தோம். on, in, In between. between. இதுதானே ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வரக்கூடிய ஃப்ரேசஸ் எப்படி வரும், அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன். என்ன, ஆன் த டேபிள், அண்டர் த ட்ரீ, வித் அ போல், இதெல்லாம் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். இதை பற்றி ஒரு நார்மல் ஐடியா இருந்தால் போதும். அடுத்தது முக்கியமான விஷயம் டென்சஸ். ஓகேயா, டென்சஸ். இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு நார்மலாக டென்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணணும் மெயினாக. உங்களுக்கு எல்லாருக்கும் டென்ஸ் கிளியரா? ம் டென்ஸ் கொஞ்சம் பிரச்சனை சார். மொத்த டோட்டலாக எத்தனை டென்சஸ் இருக்கு இங்கிலீஷில்? 12. ம் 12. 12 டென்சஸ். 12 டென்சஸை மூணாக பிரிக்கலாம். எப்படி? Simple. Past, simple present, simple future. எப்படி? Present tense, past tense, future tense. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி பிரிக்கலாம். Future tense. ஓகே, அதுக்கு ஒரு சார்ட் வண்டிக்கு அதை போட்டு நண்டா உங்களுக்கு குயிக்காக விளங்கும். Okay, can you all see my screen? Okay, tenses in English. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை டென்சஸ் இருக்குது? How many tenses are there in Tamil? தமிழ் எத்தனை டென்சஸ்? 3. 3 tenses என்னன்னா, first one past tense. Past tense இறந்த என்னன்னா காலம், இறந்த காலம். இறந்த காலம். Second one Present tense, நிகழ்காலம். Then finally எதிர்காலம், future tense, future tense. எதிர்காலம். ஓகே, இந்த எல்லா டென்சஸையும் நாங்க வந்து 4 நாளாக பிரிக்கலாம். இந்த 3 டென்ஸையும் ஒவ்வொன்றையும் 4 நாளாக பிரிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ் என்ன? பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் Perfect கண்டினியூஸ். continuous. present tense என்ன? present simple, present continuous, present perfect, present perfect Perfect continuous. continuous. future tense ஆக இருந்தா future Future, simple. அடுத்தது என்ன வரும்? future continuous. future continuous. அடுத்தது Future perfect. future perfect. Future அடுத்தது perfect continuous. Future perfect. future perfect continuous. ஓகே, இப்படி 12 டென்சஸ் இருக்குது. இந்த 12 டென்ஸ்லேயும் எல்லாத்தையும் டீச் பண்ண முடியாது. உங்களோட ஓ லெவலுக்கு வரக்கூடிய சில பேசிக் டென்சஸை டீச் பண்ணோம்னு பார்த்தேன். அதில் ஆகவே பேசிக் ஆகிக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன, எந்த காலத்தை குறிக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட், எதிர்காலம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சா, அல்லது நடந்து கொண்டிருக்கா, அல்லது நடக்க போகுதா? நடக்க போகுது. ம் நடந்து கொண்டிருக்கும். நடந்து கொண்டிருக்கு. அப்படியா? உதாரணமா ஐ நடக்க போகுது. பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி டே. என்ன? ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்ன, நான் ஒவ்வொரு நாளும் எனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவேன். ஓகே, கிரிக்கெட் விளையாடுவேன். அப்ப இதுல வரக்கூடிய இந்த சென்டென்ஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதா, நடந்து கொண்டிருக்கிறதா, போறதா? நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப நான் இந்த சென்டென்ஸை நான் சொல்றேன். ஓகேயா, இப்ப டைம் என்ன? 8:25 நைட்ல நான் சொல்றேன் ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி டே. அப்ப இப்ப நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேனா? No. No. இப்ப நீங்க சொன்னது எது தெரியுமா? நீங்க சொன்ன சென்டென்ஸ் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவ். இது என்ன? நான் இப்போது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். விளங்கிச்சா? நான் இதை கேட்கல, நான் கேட்டேன் ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய அந்த செயல் நடந்து முடிஞ்சா, நடக்க போகுதா, நடந்து கொண்டிருக்கா? என்ன விஷயம் என்று சொன்னா, இதுல வரக்கூடியது ஆல்ரெடி நடந்திருக்கும், இதுக்கு பிறகும் கண்டினியூவா நடக்கும். இதுக்கு நாம சொல்லுவோம் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். என்ன? Repeated actions. அல்லது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். என்ன? Habitual action.
தொடர்ச்சியாக வழமையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நான் எப்பயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவேன். ஓகே, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடாது. ஐ வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழும்புறது. ஓகே, ஒவ்வொரு நாளும் நான் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 10 AM. இதெல்லாம் என்ன? வழமையா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு தான் நாம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றது. இப்போ கிளியரா உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? Yes. ஆ? நடந்து முடிஞ்சு ஆனாலும் அது நடக்கும். வழமையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க. ஏன்னா வழமையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? வழமையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்ன? இல்லாட்டி present continuous. இப்ப சொல்லுங்க, present continuous tense என்ன? இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இது actions. ஓகே, happening now. இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? we are learning English now. ஓகே, ஓகே, he is talking with the teacher now. Okay, they are listening to the teacher. இதெல்லாம் என்ன? இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, we are learning, நாங்க இப்ப இங்கிலீஷ் படிச்சு கொண்டிருக்கிறோம். he is talking with the teacher now. அவர் இப்போது டீச்சரோட பேசிக் கொண்டிருக்கிறார். they are listening to the teacher. அவர்கள் இப்பொழுது டீச்சர் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன? present continuous tense. இப்ப இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? நடக்கும். பாஸ்ட் என்ன? நடந்து முடிஞ்சு. நடந்து முடிஞ்சு. actions finished in the past. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்கள். நடந்து action finish. முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? I played cricket yesterday. ஈவினிங். I played cricket yesterday. நான் நேத்து கிரிக்கெட் விளையாட. அப்ப இது என்ன? இந்த செயல் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சர் என்ன? நடக்க போறது. நடக்க போகும். நடக்க போகுது. எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள். சோ இதை எப்படி சொல்லுவோம்? சிம்பிள் ஃபியூச்சரை உதாரணம் ஐ வில் I will play tomorrow. ஓகே, actions will happen in the future. எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள். சோ இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? actions, sorry, Future. I will Will play play cricket tomorrow. நான் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவேன். ஓகே, he will go to Colombo next week. What's the meaning of this? அவன் வாரக்கிழமை கொழும்புக்கு அவன் வாரக்கிழமை கொழும்புக்கு போவான். இப்போ உங்களுக்கு இதுல எல்லாத்துலயும் விளங்கிச்சா? டென்ஸ் பேசிக் ஐடியா வந்துச்சா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதுதான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுதான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், திரும்ப திரும்ப செய்யப்படக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ், இப்ப நடந்து கொண்டிருக்கூடிய விஷயங்கள். happening now.
ஓகே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நடந்து ஆல்ரெடி முடிஞ்சது. நடந்து முடிஞ்ச. சிம்பிள் Action ஃபியூச்சர் finished in the past. நடந்து எதிர முடிஞ்சு. நடக்க போறது. நடக்க நடக்க போறது. போறது. ஓகே ஸோ இன்றைய கிளாஸ்ல இந்த ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் போதும். நமக்கு இன்னும் 5 கிளாஸ் இருக்குது தானே. இந்த டென்சஸ் வந்து நிறைய நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்றைய கிளாஸுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் போதும். நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல இதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஏனெண்டா உங்களோட செகண்ட் பார்ட்ல இங்கிலீஷ் பார்ட் 2ல வரக்கூடியது தான் பொதுவாக என்ன இந்த டென்ஸ் ரிலேட்டடா வரும். தெரியுமா? டெஸ்ட் 8 9ல எல்லாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. அப்படி பார்த்துக்கிங்களா? அதுதான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ இதை நான் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரடக்ஷனோட மட்டும் தந்தேன். ஓகேயா? ஓகே. இந்த கிளாஸ்ல ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்தோம். ஓகே ஸோ ஓகே அப்போ இதில் நான் உங்களுக்கு பாஸ்ட் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்டா என்ன, பாஸ்ட் சிம்பிள்டா என்ன, ஃபியூச்சர் சிம்பிள்டா என்ன, எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே உதாரணம்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஆர்டிகிள்ஸ். என்ன? ஆர்டிகிள்ஸ். ஓகே ஆர்டிகிள்ஸை பற்றி இது ஆர்டிகிள்ஸும் உங்களுக்கு தேவையான உண்டு. ஓகேயா? ஆர்டிகிள் ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு தேவையான உண்டு. ஓகே ஆர்டிகிள்ஸில் என்ன இருக்குது? ஆர்டிகிள்ஸ் மொத்தம் 3 இருக்குது. சொல்லுங்க பாப்போம் என்ன இருக்குதுண்டு. அடுத்தது என்ன? த. ஓகே 3 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 3 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஓகே இந்த 3 ஆர்டிகிள்ஸையும் எந்த எந்த இடத்துல யூஸ் பண்றங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, ஓகே அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா 2 வசனம் அமைக்க போறேன். ஓகே okay read the sentence. Take a pen from the bag. ஓகே இதில் பாருங்க ரெண்டும் Take அதே சென்டென்ஸ் தான். டேக் அ பென் ஃப்ரம் த பேக், டேக் த பென் ஃப்ரம் த பேக். அப்போ என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல அ பென் a என்று pen. சொல்லு, இந்த இடத்துல The pen. த பென். ஓகே த பென். ஓகே இது நீங்க தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். என்ன மீனிங், என்ன டிஃப்ரெண்ட், என்ன யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே பேக்ல இருந்து ஒரு பேன் எடுங்க அப்படின்னா அந்த பேன் எடுங்க மாதிரி. ஓகே மீனிங் கரெக்ட். அதில் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொன்னால் டேக் அ பென் ஃப்ரம் த பேக்னு சொன்னால் இந்த பேகுக்குள்ள நிறைய பேனை இருக்குது. ஓகே இந்த பேக்குள்ளுக்கு நிறைய பேனைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பென், அ பென்னு சொன்னால் அ பென் ஏதாவது ஒரு பென். அப்போ டேக் அ பென் ஃப்ரம் த பேக்னு சொன்னால் பேக்குள்ள கிட்டத்தட்ட 10 15 பேனை இருக்குது. அதில் எந்த பேனையை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் சரி. இல்லைங்கச்சா? பேகுலுக்கு நிறைய பேனை இருக்குது. அதில் நீங்கள் எந்த பேனையை எடுத்து கொடுத்தாலும் சரி. ஏனென்றா இதனுடைய அர்த்தம் அந்த பையிலிருந்து ஏதாவது ஒரு பேனையை எடுத்து தாருங்கள். ஏதாவது ஒரு பேனை. அப்போ பென் என்ன? ஏதாவது ஒரு பேனை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா டேக் த பென் ஃப்ரம் த பேக்னு சொன்னா அந்த பேகுலுக்கு ஒரே ஒரு பேனை தான் நீக்குது. இந்த பேகுலுக்கு ஒரே ஒரு பேனை தான் நீக்குது. அந்த பேனை குறித்த பேனை கேட்கிறாரு. அப்ப தன்னு சொன்னா அந்தன்னு வரும். அப்ப இவர் கேட்கிறாரு டேக் த பென் ஃப்ரம் த பேக், பேக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பேனையை எடுத்து தாருங்கள் என்று கேட்டால் நாம் என்ன செய்யணும்? பேக்ல இருக்கிற அந்த பேனையை தான் எடுத்து கொடுக்கணும். அது இல்லாம மேசைக்கு மேல ஒரு பேனை இருக்குது, இல்லாட்டி பாக்கெட்ல ஒரு பேனை இருக்குது, அந்த பேனையை கொடுத்தா சரி வருமா? இல்ல. இல்ல. ஏனென்றா அவரு ஒரு பேனையை குறிப்பிட்டு சொல்லிக்கிறாரு. த பென்னா ஒரு பேனை குறிப்பிட்டு அப்ப அந்த பேனையை தான் எடுத்து கொடுக்கணும். பென்னு சொன்னா பல பேனைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பேனையை கேட்டிக்கிறார். அப்ப அது அந்த இடத்துல என்ன குறிப்பில்ல. 15 பேன்ல ஏதாவது ஒரு பெண்ணை கொடுத்தா சரி. அப்ப குறிப்பு இல்லாததுக்கு நாங்க வந்து இன்டெஃபினிட்னு சொல்லுவோம். குறிப்பு இல்லை, இன்டெஃபினிட். ஓகே குறிப்பானதுக்கு டெஃபினிட். Definite. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டது, இந்த த எந்த இடத்துல யூஸ் பண்றது. த என்றா குறிப்பான ஒரு பொருளை சொல்றதுக்கும், என்று சொன்னா குறிப்பு இல்லாத ஒரு பொருள். ஓகே கிளியரா இது? ஓகே அப்ப த ஓகே அப்ப அண்ட் இதுல விஷயம் என்ன? எந்த இடத்துல யூஸ் பண்ற, அண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ற.
இந்த அண்ட் ரெண்டுமே இன்டெஃபினிட், அதாவது என்ன குறிப்பு இல்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த வும் அன்னும். என்ன ஓகே, ஆனா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், என் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். உதாரணமா நான் உங்களுக்கு சில இதழ் போடுறேன். பென், புக், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு நாங்கள் ஆர்டிக்கல் போட போகிறோம். பெண்ணுக்கு என்ன பென்னு வருமா, என் பென்னு வருமா? ஆ ஆ பென். புக்குக்கு புக்கா என் புக்கா? புக். எக்குக்கு An egg. An egg. என் எக். An egg. சேராக்கு A chair. சேரா என் சேரா? chair. சேர். ஓகே, அம்ப்ரெல்லா An umbrella. என் அம்ப்ரெல்லா. கா An car. கா. A அப்ப car. அப்ப என்ன ரூல்ஸ் இதுல? Bubbles. வவல் லெட்டர். என்னது வவல் லெட்டர்? அதாவது என் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னு சொன்னா, என் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னு சொன்னா, E. E. ஓகே, என் வந்து வவல் லெட்டர் வரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது என் வந்து ஏ இ ஐ ஓ யூ, ஏஇ ஐ ஓ யூ. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆப்பிள். ஓகே, இ வாரது என் எக், ஐ வாரது என் ஐஸ்கிரீம், என் ஐஸ்கிரீம். ஓ வாரது என் ஆரஞ்ச், யூ வாரது என் அம்ப்ரெல்லா. Umbrella. இந்த 5 லெட்டர்ஸுக்கும் தான் நாங்கள் வந்து என் போடுவோம். ஏஇஐஓயு. ஆப்பிளில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. E. எக்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? E. இ. ஐஸ்கிரீம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? I. ஆரஞ்சில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? O. ஓ. ஓகே, அம்ப்ரெல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? U. யூ. ஸோ இப்படி இந்த 5 லெட்டர்ஸும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தால் தான் நம்ம என் போடுவோம். அது தவிர்த்து மற்ற இடம் எல்லாத்துலேயுமே A. தான் போடுவோம். உதாரணமாக கிளாக். கிளாக் என்ன போடுவோம்? வா என்ன? A clock. கிளாக். ஓகே, பேக். A bag. பேக். ஓகே, கேட். A cat. கேட். ஓகே, கிளியரா இப்போ இது? ஓகே சார். ஓகே, இப்போ சொல்லுங்க பாப்போம். மினிட் என்ன? நிமிடம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு எப்படி சொல்லலாம்? 1 minute. மினிட், ஒரு நிமிடம். ஓகே, மினிட். ஓகே, இப்போ இது என்ன? இது என்ன? Hour. அவன் என்ன? மணித்தியாலம். Hour. மணித்தியாலம். அப்ப ஒரு மணித்தியாலம் எப்படி சொல்ற? மணித்தியாலம். hour. சரியா இது? Hour. This is correct. இத 1 hour. இத ரீட் பண்ணுங்க பாப்போம். இத ரீட் பண்ணுங்க பாப்போம். Hour. Hour. இது ரெண்டையும் ரீட் பண்ணுங்க. Read Knife. this. Knife. 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 Knifeல நாங்க இந்த கே ப்ரொனவுன்ஸ் பண்றோமா? Silent இல்ல. letter. Silent சைலண்ட் ஆயிக்குது. அதே மாதிரி சுனாமில இருக்கிறது T. Silent. சைலண்ட். இதே போல தான் இந்த அவர்ல இருக்கக்கூடிய எச்சும் சைலண்ட். அப்ப நம்ம இதை எப்படி வாசிப்போம்? ஹவர் என்று வாசிச்சோம்னா பில. அவர் எப்படி வாசிக்கணும்? Hour. அவர். அப்ப இந்த எச் இன்னைக்கு இருந்தாலும் கூட எச் சைலண்ட்ங்கிறதால இதனுடைய முதல் லெட்டர் என்ன?
an hour. ஓ அப்ப அதால இங்க என்ன வரணும்? n hour தான் வரணும். என்ன வரணும்? An hour. An hour. n hour. ஓகே. கிளியரா? Oh, Yes, sir. இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்ல நோட்ஸ் இந்த இருக்குது. அடுத்தது adjectives. What are adjectives? அடைமொழி. அடைமொழிகள். அடைமொழிகள் என்ன? describing a noun. describing a ஒரு noun. வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்றது. நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. நவுன் என்ன ஒன்றாவது? முதலாவது பெயர் சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பென் ஒரு பெயர் சொல். ஓகே, ட்ரீ ஒரு பெயர் சொல். ஓகே, கெட் ஒரு பெயர் சொல். ஓகே, கார் ஒரு பெயர் சொல். ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இதெல்லாம் ஒரு பெயர் சொல். இப்ப இந்த பெயர் சொல் எல்லாத்தையும் நம்ம விவரிக்க போறோம். பென், இதை நாங்க வந்து சொல்றேன் Black pen. நியூ பென் அல்லது பிளாக் பென். ஓகே, எப்படி வர்ணிச்சுக்கிறோம்? நியூ என்று சொல்லிக்கிறோம். ட்ரீ மரம், டால் ட்ரீ. Big tree. இதனா டால் ட்ரீண்டா? சின்ன மரம். டால்டா என்ன? டால் உயரமான. என்ன? உயரமான. கெட்டுக்கு வந்து கியூட் கெட். கியூட்னா அழகான. அழகான. ஓகே, கா எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்டா விலை விலை உயர்ந்த. ஸ்டூடெண்ட், கிளவர் ஸ்டூடெண்ட். கிளவர் என்ன? அப்ப இதுல நம்ம நான் அண்டர்லைன் பண்ணிக்க கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இந்த சொற்கள் எல்லாம் நம்ம ஆரம்பத்துல எழுதின பேர் சொல்ல வர்ணிச்சுக்குது, டிஸ்கிரைப் பண்ணிக்குது. விளங்குது அது உங்களுக்கு? பென் என்ற பேனை, எப்படிப்பட்ட பேனை? புதிய பேனை. ட்ரீ மரம், எப்படிப்பட்ட மரம்? உயரமான மரம். பூனை, பூனை, எப்படிப்பட்ட பூனை? அழகான பூனை. அப்ப இந்த வரக்கூடிய அண்டர்லைன் பண்ணிக்க கூடிய இந்த வேர்ட்ஸுக்கு தான் நாம செல்லுவோம் adjectives, அதாவது பேரடைகள், அதாவது பெயர் சொற்களை வர்ணிக்க கூடியது. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? adjectives, பேரடைகள். ஓகேயா? இந்த adjectivesம் நமக்கு இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு தேவை. ஓகே, இந்த adjectives நோட்ஸ் மீக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, சரியா இது? அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்டா, மாடல் கொஷின்ஸ் போட்டிக்கிறேன். மாடல் கொஷின்ஸுக்கு உங்களுக்கு அழகாக நான் கலர் பிக்சரே போட்டிக்கிறேன். உங்களோட எக்ஸாம் பேப்பரில் கலர் பிக்சர் வராது, ஆனால் நான் தந்திக்கூடிய இந்த மாடல் கொஷனில் வந்து கலர் பிக்சர் போட்டிக்கிறேன். கலர் பிக்சரை போட்டு கீழே நான் ஃபில் பண்ண வேண்டிய வேர்ட்ஸு மீக்குது. ஓகே, கொஷின் நீக்குது. இது இந்த முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய வினா. ஓகேயா? மாடல் கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ இதை செய்து பார்க்கலாம் உங்களுக்கு. இப்படி நான் வந்து 3 போட்டிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு படம், இதுக்கு கீழே கொஷின். அதே போல் இந்த ஒரு படம், அதுக்கு கீழே இங்கே கொஷின். இதெல்லாம் செய்து பார்த்துட்டு சரியானு சொல்லி கீழே ஆன்சர் கீழே பார்த்துக்கோங்க. கீழே ஆன்சர் கீயும் இருக்குது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேயா? டெஸ்ட் 3 எப்படியும் ஒரு பிக்சர் வந்து அந்த பிக்சர் ரிலேட்டடாக என்னென்னா பாருங்க, பாஸ்ட்ல வந்துட்டு எல்லாமே பிக்சர்ஸ் தான். பாருங்க, டெஸ்ட் 3 பிக்சர், டெஸ்ட் 3 பிக்சர், இங்க ஒரு பிக்சர், இங்க ஒரு பிக்சர், இங்க ஒரு பிக்சர், இங்க ஒரு பிக்சர். கடைசி 8 வருஷமா பிக்சர்ஸ் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் வருது. ஸோ டெஃபினெட்லி இந்த இயரும் உங்களுக்கு டெஸ்ட் 3 வந்து ஒரு பிக்சர் வந்து அது சம்மந்தமாக தான் இருக்க போகுது. ஸோ அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் போட்டிக்கிறேன். அதை செய்து பாருங்க. ஓகேயா? Okay, sir. ஓகே, ஸோ வி ஆர் மூவிங் டு த 4th one, டெஸ்ட் 4. டெஸ்ட் 4 கொஞ்சம் நார்மலாக பார்ப்போம். ஓகே, டெஸ்ட் 4 உங்களுக்கு பார்க்கலும். Fill in the blanks in the following text with the words given in the box. The first one is done for you. Okay? இது என்ன சொல்ல பாப்போம்? Of, at, up, by, to, for. இதெல்லாம் என்ன? preposition. So prepositions பத்தி நான் முந்தின அந்த டெஸ்ட் 3 நோட்ஸ்ல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கொஸ்டின் செய்ய இயலுமா இருக்கும். ஓகேயா? பார்க்கலாம், செய்வோம். A young man was driving to work.
என்ன வேலைக்காக வேண்டி வாகனம் ஓட்டிக்கொண்டு சென்றாரு. சடன்லி ஹி வாஸ் சரவுண்டட் என்ன சுற்றி வளைக்கப்பட்ட. ஓகே, சரவுண்டட். போலீஸ் என்ன செய்ய யாராவது சரி பிடிக்கணும் என்ன செய்வாங்க, போய் அப்படியே ஆளை சரவுண்ட் பண்ணி ஆக்களை கைது செய்வாங்க தானே. ஸோ சடன்லி சரவுண்டடுக்கு எப்பயுமே நாங்கள் வந்து பை யூஸ் பண்ணுவோம். சரவுண்டட் பை. ஓகே, சரவுண்டட் பை. ஓகே, சரவுண்டட் பை ஃப்ளாஷிங் லைட்ஸ் அண்ட் 4 போலீஸ் கார். லைட் அடிச்சுக்கணும், 4 போலீஸ்கார் வந்து ஆளை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிச்சு. ஓகே, சரவுண்டட். ஒன் ஆஃபீஸர் டோல்ட் ஹிம் டு கெட் அவுட் ஆஃப் த கார்லேருந்து வெளியே வாங்க. த யங் மேன் ஃபாலோட் ஹிஸ் ஆர்டர்ஸ். அவர் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டார். நாட் நோவிங் வை தட் வாஸ் ஹேப்பனிங். அவருக்கு என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்றே தெரியாது. ஹீ ended blank. என்ன வரும்? ஹீ ended Four. ம் Up. Up. என்ன வரும் ஆன்சர்? Up. எண்டடுக்கு அப் தான் வரும். ஓகேயா, எண்டடுக்கு என்ன வரும்? Up. ended up. Wait, I will write. ended up. Okay, ended up. அதுக்கு ஆன்சர் up. ஓகே. இன் handcuff என்ன? கையில் இந்த மார்ச் போடுவாங்க, அதுதான் handcuff in the back of the police car. A witness claimed she had seen him. Witness என்ன? சாட்சி. Clue. சாட்சி சொல்லக்கூடிய ஆள். விட்னஸ் ஒரு சாட்சி ஆள் ஒன்று சொன்னாரு. கிளைம் சொன்னாரு, ஏற்றுக்கொண்டாரு. she had seen him, அவரை கண்டதாம். seen him blank a murder scene. seen him இடம். murder scene என்ன? கொலை நடந்த இடம். கொலை நடந்த ஒரு இடத்தை செல்றதுக்கு I am studying at the university. அதே மாதிரி I seen him at a meadow. ஒரு இடத்தை செல்றதுக்கு நாம போடுவோம். ஓகே, அடுத்தது பாருங்க. But what if this man isn't guilty? Four. என்ன வரும்? Guilty to. Guilty Of. of. Guilty Of. of. Of Guilty of murder. Okay. And she has a similar body. Okay, and he has a similar body build or hair color blank Of. that. Of that. Similar to. Oh, that. Similar to. Two. என்ன? similar to தான் வரணும். similar வந்தா to வரணும். ஓகே, similar to that actual murderer. How difficult it would be for you. ஓகே, இதுல நீங்க சொன்ன ஆன்சரை வச்சு எனக்கு விளங்குது நிறைய பேருக்கு இது ஹார்டா இருக்குது. am I right? Yes. சரியா? Yes. நிறைய பேருக்கு இது கஷ்டமேக்கா. ஓகே, இது என்ன விஷயம் சொன்னா phrasal verbs. ஓகே, what do you mean? இதுல grammar rules வந்து phrasal verbs. அதாவது எப்பவுமே சில verbs இருக்குது, அந்த verbs வந்து சில prepositionோட தான் சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கோன்னு வந்து என்ன preposition வரும்? Two. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I am going, என்ன வரணும்? Two. blank வந்து ஸ்கூல் வருது. என்ன கோயிங்கோட என்ன வரணும்? Going to school. to. I am going to school. Okay. He is coming blank the office. Two. Come He is to the office. coming to Coming வரும். Coming coming என்ன for வரும்? the office. from not from. and ஆபீஸ்ல இருந்து திரும்பி வராரு. coming from. From going From the office. பாருங்க, she is listening blank the music. listening என்ன? Listening to the music. listening to the music too. அப்ப பாருங்க, இந்த going to, coming To. coming from, listening to. இதே மாதிரி இங்கிலீஷ்ல verbsக்கு சரியா
வேர்ப்ஸுக்கு அந்த வேர்ப்ஸ் எந்த ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து வரும் என்று ஒரு ரூல் இருக்குது. சரவுண்டட்னு சொன்னா சரவுண்டட் பை, ஓகேயா. எண்டட்னு சொன்னா எண்டட் அப், ஓகே. ஒரு இடத்தை குறித்து சொல்றதுக்கு எட். கில்ட்டி வந்தா கில்ட்டி ஆஃப், சிமிலர் டு, ஓகே. சரி, டிஃபிகல்ட் ஃபோ, இதுக்கு நாம செல்லுவோம். For. அதுக்கு சம்பந்தமான நோட்ஸ் தானோட. வெயிட் இந்த இது ஃப்ரேசல் வேர்ப்ஸ். என்ன செல்வோம் அதுக்கு? Phrasal word. ஃப்ரேசல் போடுவேன். வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு சொல்றது வேர்ப்ஸ் வந்து அதுக்குண்டு குறிப்பிட்ட சில ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரிப்போசிஷன்ஸோட சேர்ந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக்குன்னா என்ன? பார்க்கறது. அதுக்கு பார்க்க. எப்பயுமே ஆஃப்டர்ங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும். லுக் ஆஃப்டர் கவனித்துக்கொள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? ஷீ லுக்ஸ் ஆஃப்டர் ஹர் யங்கர் பிரதர், அவள் தான் அவனுடைய தம்பியை கவனித்துக் கொள்றது. அப்ப லுக் ஆஃப்டர், லுக்குன்னு வந்து என்ன வரணும்? ஆஃப்டர். லுக் ஆஃப்டர். பிக்குன்னு வந்து என்ன வரணும்? பிக் அப். Pick பிக்குன்னு up. வந்தா என்ன வரணும்? அப். Up. பிக் ஆன், பிக் இன், அப்படி சொல்லுவோமா? பிக்குக்கு இல்ல. அப் தான் வரும் எப்பயும். டேர்னுக்கு என்ன வரும்? டேர்ன் ஆஃப் அல்லது டேர்ன் ஆன். டேர்ன் ஆஃப் அல்லது டேர்ன் ஆன். Turn on. புட் ஆஃப், ரன் இன்டு, கிவ் அப், டேக் அப். இப்படி நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா, இங்கிலீஷில் வரக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அவ்வளோத்தையுமே உங்களுக்கு போட்டு அதுக்கு உதாரணமும் போட்டிக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு தெளிவாக படித்தா, இதை படித்ததுக்கு பின்னால் உங்களுக்கு இந்த கொஷனை செய்ய இயலுமாய்க்குமா இல்லையா? ஏலம். Hello. ம் ஏலம். இப்போ எனக்கு விளங்குற மாதிரிக்கு என்ன மேலும். விஷயம்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேசிக் ஐடியாக்கள் போதாது. அந்த நான் இப்போ தந்த நோட்ஸை படிச்சவங்களுக்கு என்ன செஞ்சிடலும், இதை ஐடியாவை செய்யறதுக்கு உங்களுக்கு முடியுமாக இருக்கும். அதே போல இந்த கொஷனை பார்ப்போம். In a city there lived a girl of about 5 and she had only her mother. They spend their life happily. Pen. Pen. Past tense. In a city there lived a girl. இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு கதை சொல்றாங்க. என்ன இது? ஒரு கதை. அப்ப கதை வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் தானே. அப்ப அதை என்னத்துல சொல்லணும்? நம்ம Past. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பாஸ்ட் டென்ஸ் என்னது? பாஸ்ட் டென்ஸ். Past. இப்ப நான் உங்கள்ட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ஸ்லீப் வந்து என்ன? பிரசன்ட் டென்ஸ். இதுல பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? Left. ஸ்லெப்ட். ஓகே, ஸ்லெப்ட். ஓகே, ரீட் த பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? Read. ரெட்டா? இப்படியா? No. No. ரீட்ல ஓகே, ரீட் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெட். ஆனா அது நாங்க அது ஸ்பெல்லிங் பண்ணுவோம் எப்படி? ரீட் மாதிரி தான் ஸ்பெல்லிங்கே போடுவோம். ஆனா அதுல பாஸ்ட் நம்ம ரீட் பண்றது ரெட்ன்னு ரீட் பண்ணோம். ஓகே, அதே போல கோ, கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? Went. Go. கோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். அதே மாதிரி டீச் ட பாஸ்ட் டென்ஸ் என்ன? Taught. TAUGHT, taught. ஓகே, இப்ப பாப்போம். வாஷ், Washed. ஓகே. குக், Cooked. ED வரும். cooked. ஓகே. walk, Walked. walked. ஓகே, அதே போல run, Ran. Ran. runக்கு ran. ஓகே, தென் இப்படி எங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த வேர்ப்ஸ் ஃபார்ம் தெரியணும். ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். கோ, வெண்ட். அது தேர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? gone. Gone. அப்ப எங்களுக்கு இத மாதிரி கொஸ்டின் செய்யறதுக்கு இத மாதிரி கொஸ்டின் செய்யறதுக்கு வேர்ப்ட 3 ஃபார்மேட்டும் ஃபுல் கிளியரா தெரிஞ்சுக்கணும். வேர்ப்ட 3 ஃபார்மேட்டை பத்தி ஃபுல் அறிவு இருக்கணும். அதனால தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இதுல ஒரு சார்ட் ஒன்று மாதிரி போட்டிக்கிறேன். கேன் யூ see this chart? Yes. இந்த சார்ட்ல நாங்க காமனா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேர்ப்ஸ் உடையதும் வேர்ப் 1 பேஸ் ஃபார்ம்,
அதில் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணும் தேவை எங்களுக்கு. ஓகே, இதை நான் ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் வந்து போட்டிக்கிறேன் பாருங்க. பிரேக்னா என்ன? உடைக்கிறது. அதில் பாஸ்ட் உடை. என்ன? broke, ப்ரோக். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் broken, broken. பிரிங்னா கொண்டு வரது. பாஸ்ட் டென்ஸ் என்ன? brought, brought. by bought, bought. do did, did. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஓகே ஈடி வாரது போடல இந்த இர்ரெகுலர் நம்ம வளமையாக யூஸ் பண்ணக்கூடிய இதையும் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், பார்த்துட்டு போகணும். ஓகே, ஐ ஹோப் 2 ஹவர்ஸாக கிளாஸ் நடக்குது. இது மேலே கண்டினியூ பண்ணால் எனக்கும் மேலா, சீரியஸ்லி அவங்களுக்கும் மேலா, அப்படியா? No. பட் எனக்கு அப்படித்தான் நிற்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம 4 கொஷின்ஸ் தான் பார்க்குறேங்க. இது ஓகே, மொத்தம் 5 கிளாஸ் தானே. அப்போ 5 கிளாஸில் ஒரு கிளாஸில் 4 கொஷின்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் தாராளமாக எங்களுக்கு போதும். ஓகே, தாராளமாக எங்களுக்கு போதும். ஸோ உங்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதே மாதிரி இப்போ இப்படி ஒரு கொஷின்ஸ், அதே மாதிரி இதில் வாரி இந்த வேர்ப் செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு இதில் மாறி மாறி வரும். அடுத்தது அந்த இதுக்கு என்ன சொல்லுவோம், ப்ரொனவுன்ஸ். என்ன சொல்லுவோம்? pronouns, ப்ரொனவுன்ஸ். Pronouns. ப்ரொனவுன்ஸ் சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து பார்க்கணும். நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். அதை ப்ரொனவுன்ஸ் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் டெஸ்ட் செஞ்சுக்கிறேன். பாருங்கள், இது வந்து ப்ரிப்போசிஷனை வச்சு, இது வந்து ப்ரொனவுன்ஸை வச்சு, இது வந்து எரர் கரெக்ஷன் வச்சு, அடுத்தது இது கண்டென்ட் அனாலிசிஸ். அதாவது இங்கே வந்து ஒரு இது பாருங்க, வாசிச்சு செய்கிறது. இது வந்து 2016 வந்து கொஷின். சரியா? அப்போ இதை மாதிரி நான் இங்கே ஒரு கொஷின் எடுத்திக்கிறேன். இப்படி உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வினாக்கள் எடுத்திக்கிறேன். இந்த ஓகேயா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெஸ்ட் 4வும் கிளியர் ஆகும். நான் இதில் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த ப்ரொனவுன்ஸ். ஓகே, இந்த ப்ரொனவுன்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, அப்போ இன்றைக்கி படிச்சதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? okay, No, sir. நோ. no sir, ஓகே, எங்களோட அடுத்த கிளாஸ் எப்போ, டைம் டேபிள் எப்போ போட்டிக்கிறோம்? 25. நான் ஏன் அப்படி போட்டேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நோட்ஸை தந்து உங்களை படிக்க வைக்கணும். சரியா? நீங்கள் மேபி உங்களுக்கு இது மட்டும் இல்லையே, ஓ லெவலில் 9 பாடம் இருக்குது, மற்ற பாடம் கிளாஸஸ் அதுகள் நடக்கும். ஓகே, டைம் கிடைக்க போக்குள்ள இங்கிலீஷ் ஒரு நாளைக்கு 1 ஹவரோ 2 ஹவரோ, ஓகே, ஒரு நாளைக்கு 1 ஹவரோ 1.5 ஹவரோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் இதெல்லாம் போடுவேன். உங்களுக்கு பாருங்க, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 எல்லாத்துக்கும் செப்பரேட் பிடிஎஃப் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பிடிஎஃபையும் ஓப்பன் பண்ணால் யார்டியோ மைக் ஆன் லைக்குது. ஓகே, ஒவ்வொரு பிடிஎஃபையும் நீங்கள் ஆன் பண்ணணுன்னு சொன்னால் பாஸ் பேப்பர் கொஷின்ஸ், அதுக்கு தேவையான நோட்ஸ், அதே போல் மாடல் கொஷின் இதெல்லாம் செய்ய போகல ஃபுல்லாக உங்களுக்கு தரோ ஐடியா வந்து வரும். அப்போ நான் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து கொஷின்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்து அடுத்த முறை வரப்போக்குள்ள நிறைய டவுட்ஸோட வரும். எப்படி வரணும்? டவுட்ஸோட வந்தால் தான் நீங்கள் படிச்சிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா டெஃபினெட்லி டவுட்ஸ் வரும். ஓகே, இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே. ஸோ பேசிக்காக எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் கொட்டிடல தானேண்ணா? ஓகே, தென் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஃபீட்பேக் ஒன்று எப்படி இருந்துச்சு கிளாஸ்? நல்லமா? இல்லை சீரியஸ்லி சொல்லுங்க, நான் சும்மா கேட்கறதுக்காக சொல்லாமல் சீரியஸ்லி. சூப்பரா இருந்துச்சு sir class. அப்படியே நல்லமா ஒரு கான்ஃபிடென்ட் வருதா இங்கிலீஷ் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணலாம்னு? Yes sir, ஓகே, ஸோ வித் தட் கான்ஃபிடென்ட் கிளாஸை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் கிளாஸ் ரெக்கார்டிங்கும் எடுக்கிறோம். சரியா? சப்போஸ் உங்களுக்கு கிளாஸ் ஒன்று மிஸ் ஆ நினச்சேன்னா ரெக்கார்டிங் நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தருவோம். அப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமில் படிச்சுட்டு டவுட் வரப்போக்குள்ள என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டால் நான் பார்த்து உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். ஓகே, ஸோ okay sir, நீங்கள் எல்லாரும் பேமெண்ட் பண்ணி கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க. ஐ வில் கிவ் த ஃபுல் சப்போர்ட். உங்களுக்கு ஆல் ஸ்டார்ட் ஆகி இந்த இங்கிலீஷ் பாட முடிய காட்டியும் ஐ வில் கிவ் யூ த ஃபுல் சப்போர்ட். என்ன சப்போர்ட் வேணாலும் கேளுங்க, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே okay sir, okay students, then thank you for your cooperation. All the best for your exams. Study well. All the best for your bright future. Okay Thank you, sir. okay, Thank thank you, you. sir. Okay, bye. bye.